தேப்பெருமாநல்லூரில் சிவன் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கே பார்த்தாலும் தூங்குவது கொண்ட இடங்கள்லாம் அது சமாதானம் பண்ணுவார். திடீர்னு ஒரு ஊருக்கு சேத்திரம் இருக்கும், திருத்தங்கட்டான் அப்படிம்பார், திருநவகாரம் அப்படிம்பார், உடனே அங்கே போய் ஒரு கொட்டா போடு அப்படிம்பார். ஒரு இதில் அந்த காலத்தில் ஒரு மோட்டார் உண்டு, அதில் அவர் போனார்னா 10 மூட்டாயிடுச்சு அனுப்பு, இது அனுப்பு, ஒரு வாழைத்தார் போடு, பூசணிக்காய் அனுப்பு அப்படிம்பார், சமாதானம் பண்ணுவார். அந்த எத்தனையிலேயே கரடுவார். சரி, அவர் உடம்பு பூரா சுண்டைக்காயாக இருக்கும். உடம்பு பூரா பெரியவா ஒருத்தர் தான் அவரை அப்படியே சிவன் அப்படின்னு கட்டிட்டான். அதே மாதிரி தான் நம்ம சிவன் சார் உடம்பு எலும்பெல்லாம் தெரியும். தெரியல ஃப்ரெண்ட்ஸெல்லாம் உண்டு. அவருடைய சிவன் ஆர்ட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் ஒரு 10 பேர் கும்பலாகவே சிவன் ஆர்ட் ஸ்டுடியோன்னு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் கும்பகோணத்தில். எல்லோரும் இட்லியை சாப்பிடுவான், 50 இட்லியை கொண்டு வாம்பார், மகராம்பிக்கு அடையின்னு வரும், அவெல்லாம் அப்படியே அதையே போட்டுருவான். அதெல்லாம் அப்படியே எடுத்து வரும், கட்டு கொண்டு வெளியில் போட்டு சுத்தம் பண்ணுவேன். நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படிங்க, இது எடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், நீங்கள்லாம் சாப்பிட்டு அந்த இலையை எடுக்கிறது தான் அப்படிங்க. சிவனை பரடும் போது நான் எடுக்கக்கூடாதா அப்படின்னா உங்களை பார்த்தா அவங்க மாதிரியே ஃபோட்டோ எழுதுவார். ஒரு பென்சில் எடுத்தாருன்னா யார் பார் அப்படின்னு. ஆரம்ப காலத்துலேருந்து அவருக்கு எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பார்த்தா ரொம்ப சாதாரணமாக ரோட்டில் சட்டை போட மாட்டேன். குடும்பம் நாங்கள் பார்க்க நடந்து போவோம். டைமண்ட் ஆகிட்டு வரைக்கும் நடந்தே போவோம். சாயந்தரம் ஒரு 5:30 மணி ஆகிட்டு அப்படின்னா போகலாமா அப்படிங்கிற. சரி போகலாம் அப்படின்னு நேராக கண்ணையா ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, ஒரு கடைசியில் வச்சுருந்த அந்த கேமரா இருக்க ஃபோட்டோ இருக்கிற கேமரா, அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டார். எல்லா சாமானும் கொடுத்துட்டார். அதாவது ஒரு மாடியில் இருந்த சாமான் எல்லாருமே எடுத்துக்கோன்னு. கடைசியில் ஒரு மரத்தில் பின்னாடி ஒரு பெரிய லைப்ரரி இருக்கும், அதில் எழுன்னு சொல்லிட்டார் பெரியவா. அந்த லைப்ரரியில் ஒரு சின்ன ஒரு முக்காலி மாதிரி ஒன்று, ஒரு வேறு நோட்டு, பக்கத்தில் ஒரு கொடிமட்டை, அது பொடி போடுறதா அது ஒரு நாங்கள் சொல்கிறத நானும் அதில் பண்ணும்போது எடுத்து போடுவேன். பொடி போடுறது அப்படின்னா 2 அப்பா பொடி போடுறது. ஜாலியாக பேசுவார், கோபமே வராது. அந்த கும்போணம் மரத்தில் பின்னாடி இருந்த ஒரே பேஜாக இப்போ என்னமோ மூடி என்னமோ சுத்தம் பண்ணணும், அப்படி பண்ணி ரோட்டில் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். மத்தியானம் ஒரு 3 மணிக்கு அந்த கிரவுண்டில் இறங்கினோம்னா ஒரு 2 லாரி கல் இருக்கும். ஒரு 3 மாதம் அந்த கல்லை பொறிக்க ஒரு பக்கம் கொண்டு போட்டு அங்கே நிறையா தென்னங்கண்ணா கொண்டாந்து போட சொல்லி அந்த தென்னை மரத்தெல்லாம் இப்போ விட்டுக்கிட்டாங்க. பாதி மரம் வெட்டி அடிச்சுருக்கோம். அதோ மரம் அதில் தான் 3 பெரியவாளுடைய வார்டு முன்னாடி இந்த பெரியவாளுடைய 3 அதிஷ்டானம் இருக்குது. அதில் வடகோடி பிருந்தாவனம்னு ஒன்று. அதுக்கு தான் இப்போ ஆராதனை எல்லாம் இப்போ நடந்தாங்க. முதலாவது வாத்திமா கிட்ட கொடுத்துருந்தது, நாங்கள் தான் அதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. மரத்துக்கு பக்கத்து வீடு ஒரு பெரியவாளுடைய ஒரு வீடு. அவர் ராஜகோபால சாஸ்திரின்னு இருந்தால் அந்த வீட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். அப்புறம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது பெரியவாடே அவனை கூப்பிட்டு அந்த வீட்டை அந்த ட்ரஸ்ட்டுக்கு அதை எழுதி கொடுத்துடுன்னு சொல்லி பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த பணத்தை கொடுக்க சொல்லி இப்போ அந்த பையன் அந்த ஆராதனை பண்ணின்னு இருக்கான் அங்கே கும்பகோணத்தில். பெரிய பரம்பரை நடுமத்தில் அப்படி போடுறது. அந்த பிருந்தாவனுக்கு பெரியவா வந்து அதுக்குள்ளே போவோம். அந்த பிருந்தாவன் கூட நாங்கள் காலம்புரை என்ன பண்ணுவோம்னா சார் இதெல்லாம் போகவே மாட்டேன். கோவிலுக்கு என்ன கோவிலெல்லாம் என்னத்துக்குடா கோவிலில் போயிட்டு இருக்கோம், ஒரே கூட்டமாக அதுவுமா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பாட்டு போகுதா, கோபுரத்தை பார்த்தா போடுங்க, கோபுரத்தை பார்த்தா கோவில் பார்த்தா மாதிரி இருக்குமா. அப்போ நாங்கள் இங்கே போயிட்டு போகிறோம். இல்லை ஒரு ஹோட்டல் இருக்கேன், அதில் போய் ஒன்றா ஏதாவது சாப்பிட்டு போகலாங்க, இங்கே ரொம்ப நல்லா இருக்குமே, அங்கே வேண்டாம் அப்படின்னு. ஆமாம், அந்த தொழிலுக்கு போவோம். அங்கே போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்போம். அவன் ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்பான். ஒரு வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டார். அவன் தினம் என்னென்னா 2 அணா காசு கொடுப்பான், 2 அணா அரைக்கால் ரூபா பணம். அதை தூக்கி அந்த இடுப்பில் அப்படி சொல்லியிருப்பேன். அதுதான் நேராக மங்களாந்துக்கான ஒரு ஹோட்டல், அங்கே போவோம். ஒரு இட்லி அதுக்கு ஒரு பெரிய இடம் நம்ம இது பண்ணுவான். நான் 2 இட்லி சாப்பிடுவேன்.
அவர் அந்த ஒரு இட்லியில் எப்படியும் ஒரு கால் இது பண்ணிவிட்டு சட்னியில் சாம்பார் நல்லா இருக்கும் பாரு வெங்காயத்தம் இதை எடுத்து ஒரு கெடு கொடுத்துடாரு ஒயர் நடந்து போயிடும். திருப்பி அப்படியே ஒரு உண்டு வச்சு அப்படியே வரத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சுவாமிநாத சுவாமி கோயில். அது காலம்பரம் 5-5:30 புறப்பட்டோம் அப்படின்னோம்னா ஆத்தாங்கிற ஒவ்வொரு நடக்கணும். அதை போட்டு தான் நடப்போம். அங்கே சுவாமி மேலே போய் மரமேல ஏறி நாங்கள்லாம் சாமி பார்த்துட்டு வர வரைக்கும் கீழ்ப்பள்ளியில் உட்காந்துருப்பேன். திரும்பி அங்கே சர்வமானிய அகராரம்னு ஒரு அகராரம். அங்கே ஒரு கனபாடிகள் பையன் அவர் சார் வந்தாக்கா அவனை பார்க்காம போகக்கூடாது. வாசலில் வந்து என்னடா என்ன சமாதாரம் என்ன அவனை ஒரு யோகட்சமாக உள்ளே இருப்பேன். திருப்பி அங்கே ஒரு பாட்டியம்மா கடை வச்சுருந்தா. அங்கே இட்லி காலம்பரம் ஜோராக இருக்கும். சரியா நாங்கள் 4-5 பேர் கூட போகிறோமே இல்லையா எல்லாருக்கும் அங்கே இட்லி சப்ளை நடக்கும். அந்த இட்லியை சாப்பிட்டு நேராக எனக்கு ஆஃபீஸுக்கு ஒன்று மொத்த ஆஃபீஸில் மேனேஜர் வந்துடுவேன். எங்கே போனேன் அப்படின்னுவேன். இல்லை சார் சாரோடு போகிறேன் அப்படின்னா பேசாமல் போயிடுவேன். சாரோடு போகிறேன் பேசாமல் நீ சாரோடு தான் போயிட்டு சார்னா ரசம்னு ஒரு அர்த்தம். சாரோடு தான் போயிட்டு தலைவர் அங்கே இங்கே போகாமல் கொள்ளாமல் சாரோடு போனவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இந்த வேலையை பாரு அப்படி அவர் நேரம் உள்ள போயிடுவார் லைப்ரரிக்கு. காலம்பரம் 1/2 கப்பு காஃபி சாப்பிட்டார். சக்கரை கூட போடும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும். அதில் காஃபி சாப்பிட்டோம்னா திருப்பி சாயந்தரம் வரைக்கும் ஒன்றும் ஆகாரமே ஒன்றும் கிடையாது. தெரியாது அவர் போட்டு ஏதாவது எழுதிகிட்டே இருப்பேன். ஒரு பை ஒரு துண்டு ஒன்று இருக்கும். அது சாந்திக்கணும்னா அதை போட்டு அப்படி சாந்திட்டு இருப்பேன். பார்த்தோம்னா நம்ம திரும்பி மத்தியானம் நான் சாப்பிட்டு விட்டு வந்து பார்க்கும்போது அது பரிதாபமாக இருக்கும். அது படிச்சுட்டு கேட்க பார்ப்பேன் வச்சுட்டு போவேன். சார் ஏதாவது சாப்பிட வேண்டாமா அப்படின்னா சாப்பிட்டேங்க அப்படின்பேன். சரி சாயந்தரம் சாப்பிட்டுக்கலாம்டா சரிப்பா அப்படின்பேன். ஒரு ஜாலியாக பேசுவேன். அவருக்கு மடத்தில் ராயல் ஃபேமிலின்ட்டு 3 ரூபா கொடுத்தார் மாதம். எல்லாருக்கும் சம்பளம் ஏற்றி போடணும்னு சொன்னேன். கிராம இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு வந்ததும் கிராமத்தில் திருடுறானே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன் ஏன் செய்கிறான் என்னன்னு தெளிவாக கேட்டார். சிவன் சார் சொன்னார் அவனுக்கு 4 கிலோ நெல்லும் 15 ரூபாயும் கொடுத்தாக்க விலைவாசி ஏறிகிட்டே போயிருக்கு. ஏன்னா அதனால தான் அவன் கொண்டாட்டி விலைக்கோட்டை எடுத்து வச்சுட்டான். அதுக்குன்னா இப்போ அவன் சட்டம் வேலையை விட்டு வேலையை நீட்டு விடாத எனக்கு அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போயிடுவாட்டேன். என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எல்லாருக்கும் ஒரு மூட்டை நெல்லும் இன்னொரு 15 ரூபா சம்பளம் போட்டாக்கா ஒரு பையனை எடுத்து தருவான். புரியாட்ட என்ன நேரம் போய் பண்ணினேன் என்ன சமாதானம் என்ன இது அப்படின்னா எல்லாம் பண்ணினேன். இந்த மாதிரி அவன் பிள்ளைக்குட்டிக்காரன் 6-7 குழந்தைகள் இருக்கு. அதனால் நம்ம கொடுக்குற 4 கிலோ நெல் போடுறது அவனுக்கு சாப்பாட்டுக்கு. அதனால் வாங்கிட்டா என்ன பண்ணிவிட்டா ஒரு கோட்டை நெல் கூட இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு கோட்டையை எடுத்து 1.5 கிலோ இருக்கும். அந்த கோட்டையை எடுத்து அவன் அடித்து இது பண்ணிட்டான். அதான் சொல்லாமல் கணக்கில் இது பண்ண கணக்கில் அவன் காமிக்கல. அது தப்பு தானே அவன் அதான் தப்பு பண்ணிக்க இந்த மாதிரி செஞ்சிருக்கேடா சீனிவாசா என்ன பண்ணுறது ஒன்று அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆம்பியா தான் எடுத்து வச்சுருக்காங்க ஆட் சொல்கிறான் பெரிய ஆட்டை சொல்லிடணும். நான் சம்பளத்தில் கட்டி போடுறேன் யாராருன்னு இருக்கேன் நல்லா. சரி போயிட்டு வந்தேன். அப்புறம் சிவன் சார் கேட்டார் என்ன இன்ஸ்பெக்ஷனுக்கு போனேன். இன்ஸ்பெக்டர் சார் என்ன பண்ணினேன் அப்படின்னா பாவம் 5 ஒன்று அவனுக்கு சரியா நல்ல மனசு. இதாக யஸ்வங்கட்டாளர்கிட்ட அவன் வச்சிருக்குமார் சாரணும் நாடிமுத்து பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப ஒழுங்கப்பட்டோம். நடுத்தருக்காக சொன்னாங்க ரொம்ப கடமை சாது கபட சூழ்ச்சி தெரியவே தெரியாது. அவன் பாடம் என்னன்னா ஆம்பையாக எடுத்து வச்சுருக்கா எனக்கு தெரியாதுன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கான் பார்த்தியா இன்னொருத்தர் அந்த சொல்லுவாங்க. சரி அவர் சொல்லிவிட்டார். அந்த மாமி வரும்போது சொன்னான் அப்பா பையா நீ வந்திருக்க உத்தியோகத்தை விட்டு எங்களை அனுப்பிச்சுட்டாலும் இந்த 5 பொண்ணும் நல்லதாங்க மாதிரி நினைக்க நான் ரோட்டில் தான் நிற்கணும். பெரியவா சொல்லி தான் மாவட்டத்துக்கு உத்தியோகத்துக்கு வந்தோம். இது வக்கீல் குமாஸ்தா வேலையை விட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிவிடாதே அப்படின்னு. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது மாமி. உங்களுக்கு என்ன வேணும் நீங்களாம் ஆம்பளை பார்த்தியா இருக்க இல்லைங்க உங்களோட மரத்து நெல் எடுத்து நீங்கள் அவட கோட்டையை எடுத்து இது பண்ணுறதுன்னு ஒரு பர்மிஷன் கேட்க வேண்டாமா? இல்லை கடனாக 2 மூட்டை நெல் வேணும்னு கேட்கக்கூடாதா? அதை விட்டு நீங்களாக எடுத்து இது பண்ணிங்கன்னா இப்போ ஒரு கோட்டை குறையுது ஊரில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காங்க எல்லாம் ஊரோட போக வேண்டியதான். நீங்கள் அப்பா அப்படியெல்லாம் சொல்லாத சரியா ஏதோ நடு கொண்டையோ கட்டுது கொண்டையோ உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் அத்தை சாதம் போட்டிருக்கேன். உங்கள் அத்தை சாப்பிட்டதுக்கு 3 வருஷம் நெல் விட்டு கிராமம் விஷயத்துக்கு போனால் காரியத்தான் வீட்டில் சாப்பிட்டாக்க அவன் செலவில் சாப்பிடக்கூடாது நம்ம செலவில் தான் சாப்பிட்றோம். அதனால் 3 மரக்கால் நெல் வவுச்சல் போட்டு நீ எடுத்து போக சொல்லி விடுவோம்.
எங்கள் அத்தனை சாப்பிட்ருக்கேன், நான் சாப்பிட்டு தவிர வேறு ஒன்றும் பண்ணலை அப்படி. எந்த ஊர்? தெளிவாக சொன்னால் அந்த மாங்காய் ஒன்றும் சமைக்கவே இல்லை, ஒன்றும் ரவுண்ட் பண்ணி விட்டா அப்படின்னா. என்ன மட்டத்தில் கொடுத்ததுலேருந்து 3 மார்க்கா நெல், நீ 2 வேளை காஃபி வேலை சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு நீ இது பண்ணியிருக்க, அதனால் நல்லது பண்ணுப்பா அப்படின்னா. என்ன பண்ண நான் சொன்னேன் அப்படின்னா, போதுங்க உங்கள் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, அவளுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்துடணும் அப்படின்னா அவன் திரள மாட்டான். அவள் குடும்பத்துக்கு தகுந்தபடி நம்ம சம்பளம் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான். அதனால் நீ தடாபடாமல் பண்ணிடல, இதை கண்டு அந்த கணக்கில் பயப்படுவா எல்லாருமே சரியா அப்படின்னா. அப்போது ஒன்று செய்ய, இப்போ எவ்வளோ கிழமைனாலும் கொடுக்குறோம், 3 கிழமை சம்பளம் போகாது. சரி எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு, 5 கிழமை நல்லா 3 கிழமை நெல்லுக்கு வேற இன்னும் 2 கிழமை 5 கிழமை. எருவு மாடு ஒன்று அவங்ககிட்ட, அவனுக்கு மாடு கறந்த கற்றுக்கு எடுத்து பக்கத்தில் இருக்க கொள்ளையை கரியாக போட்டுக்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்துடுறது. 15 ரூபா சம்பளம் கூட போட்டு, இப்போ 15 ரூபா தான் நீ கொடுக்குறேன், அதனால் 30 ரூபாயை கொடுத்தா சரியாக போகும். இப்போ அவன் தருவ மாட்டான். கடைசி வரைக்கும் அவர் இருந்தார் இந்த சீனிவாசையர் இருந்து. அப்புறம் தான் அவருக்கு பொண்ணு வயசு பிள்ளைதான் அவருக்கு இது பண்ணேன் நான் மெட்ரியில் இருந்து. அதாவது எல்லா கிராமத்தையும் இந்த மாதிரி சுற்றி வரும்போது சார் டெக்னிக்கல் சொல்லிக் கொடுப்பார். எப்படி பண்ணணும், ஏது செய்யணும், மற்றவருக்கு தான்டா பண்ணுவாங்க, இவங்க கொடுக்க மாட்டான், அவன் எடுத்துக்கலாம் செய்வான். சரியா சிவங்கோயில் அப்படின்னா சிவங்கோயில் எண்ணெய் நெய் இருக்கு பாரு, அதெல்லாம் பழைய தூக்கு சாப்பிட்டுட்டு போவான். சாமி சாப்பிட்டாங்க வேண்டாம் என்ன அப்படின்னு சொல்லுவான். இவன் கேட்கறதுக்கும் முடியாது. அதனால அவன் என்ன பண்ணுவான், இந்த விஷயமே இருந்ததை ஏதாவது பண்ணுவான். தேன் எடுக்க முறையே இறக்க மாட்டாங்க. சரியா அது எப்படி அதுக்கிட்ட கிராமங்கள் முன்னுக்கு வர ஆரம்பிச்சு. எந்த வயசா அது 1940, 47, 48 சொல்கிறது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா பெரிய வாழ்க்கை என்ன பண்ண, என்ன சமாதானம் அப்படின்னு கேட்பா. உங்கள் சார் என்ன சொன்னார், சார் ஏதாவது அவங்க சாப்பிட்றாங்க, சொல்கிறதே கேட்க மாட்டாங்க, குடிக்க மாட்டேன். அதாவது தாடி எப்போ வைப்பார் அப்படின்னா, யாராவது ஞாதிகள் செத்து போனாக்க அந்த இது இருந்துட்டு ஒரு சவரத்தை கொண்டு மட்டும் பூனரை மாற்றிப்பேன். அப்புறம் மாற்றினாலும் ஒன்றும் மாற்ற மாட்டாங்க. பிள்ளையாருக்கு சாத்தின வசரம் மாதிரி தான் இருக்கும். நாங்கள் யாராவது தோற்று கொடுத்தா தான் உண்டு. தோற்று வேண்டாம்னா அழுக்கு எப்போதும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அழுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு, அழுக்கு இருக்கும். பிள்ளையார் மேலே மொழிவு தவன் பிள்ளையார் படம் பார்த்தாரு, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். தவாட்டாவே சொல்லுவார். தாடி எடுத்துடுவார். தாடி எடுத்துட்டா யாருக்கும் சிவன் அடையாளம் தெரியாது. ஆனால் அடுத்த 3 மாதம் தாடி சும்மா இருக்குன்னு பெர்னாட் ஷா மாதிரி ரொம்ப பரோபகாரி. பணம் காசு கொடுத்து ஒத்தாசம் பண்ணணுங்கிற விஷயமே கிடையாது. எல்லாருக்கெல்லாம் உனக்கு என்னடா அது நடக்கும்போ அப்படின்னு சொன்னால் அவனை நடக்கும் அந்த நாள்லேயே. சார் என்ன சொன்னேன், பெரியவாளாக வேறு பெரியவா மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா. எல்லாம் பெரியவா யானை கொண்டதுக்கு ஊராக அலையிற. சரியா நான் தானே அது மாதிரி அலையணுமா, அவருக்கு வேலையிலே அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒருத்தர் ஒரு பேசாமல் உட்காரக்கூடாதோ. சரி 2 ஊராக முக்கியம்னா இதெல்லாம் எனக்கு பெரிய கெல்லாம் பேசுறது. இதெல்லாம் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி பிரயோஜனம் எல்லாம் ஒரு பயம் ஒன்றும் கேட்க மாட்டேன். எல்லாம் நான் ஃபியூச்சரில் எல்லாமே சுடுவில் போய் உழப்போம், என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்ற அங்கே நினைக்கிறேன். அண்ணா சுவாமிகளாக தம்பி இப்படி பேசுகிறாரு. தெளிவாக சொல்லுவா. சாட்சி எழுதி சொன்னால் சாட்சி சொல்லுவோம். சாட்சி மாமா சாட்சின்னு தான் சொல்லுவா எல்லாருங்க. சாட்சி என்ன சொன்னா அப்படி அவள் சொன்ன சாட்சி எழுதி சார் அப்படின்பா. நம்ம வீட்டில் கேட்கும்போது உங்கள் சார் என்ன சொன்னார், எல்லாருக்கும் சார் சரியா அவன் சார் சாட்சி அப்படின்பா. நான் சொல்லுவேன் சாட்சி மாமா சார் இப்படி தான் சொன்னாருங்க. ஒரு தடவை அவன் ஆயிடுச்சுன்னுவான் அப்படின்னா. கூப்பிட்டாவே லேசில் வர மாட்டேங்கிற. சாயந்தரம் வாக்கிங் விடாம சுவாமிமலை போவோம் அப்படிங்கிற, இல்லை திருவன்காடு போவோமா அப்படிங்கிற. ஏதாவது வெளியூருக்கு எங்காவது நடந்தே போவோம். திருவள்ளுவர் நடை பார்க்க நடப்பா. செருப்பு போட்டுக்கிறது கிடையாது. போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நமக்கு ஒன்றுமே தோணாது. ஒரு மணி நேரம் அவரோட நடந்து போயிட்டு எங்கிட்ட வந்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக மனசு என்னமோ பூர்ண திருப்தி அடைஞ்சாங்க. அது அப்போ தான் இவரெல்லாம் ஏன்னா அவெல்லாம் படிக்க தூங்கினேன். சும்மா படி ஏதாவது இந்த மரத்தெல்லாம் நம்பிட்டு இருந்தால் முடியாது. சரியா இன்றைக்கி ஒருத்தவங்க மழையந்தர் ஆடுவான், நாளைக்கு ஒருத்தவங்க வாண்டாங்க வேலையை விட்டு வேலை அப்படின்னு சொல்லுவான். நமக்கு ஒரு வெற்றிக்காரமாக இருக்குங்க படி அப்படின்னு. என்ன படிக்கிறதுனா பெரியவங்களுக்கு பெரியவா கதை தான் கட்டுவேன், டூரு கதை தான் கட்டுவேன், அப்பா கட்டுவேன்.
நேஷனலில் வந்து காந்தியினுடைய 16 அம்ச திட்டத்தெல்லாம் இருக்குது. நேஷனல் லாங்குவேஜ் ப்ராப்பராண்டா பண்ணுறதுக்குன்னு நம்ம ஒன்றும் பண்ணவே இல்லையா? சரியா? ஹிந்தி படின்னு சொல்லியாச்சு நைசாக்கு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியார் முஸ்லீம் தெரியல தான் திடீர்னு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் திடீர்னு ஏழாம படிக்கிறதுக்கு நேரம் இருக்கவே இருக்காது. சரியா? ஒரு ராத்திரி 8-9 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் 10 மணிக்கு நீ படுத்துக்கோ ஊரெல்லாம் அடைஞ்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்பா. நம்ம கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் சார் எழுப்பிடுவார். 4 மணி 5 மணிக்கு தான் ஆகிடும். 5 மணிக்கு பெட் காப்பி சாப்பிடணும் போய். சரியா? சரியா? 5 மணிக்கு எழுந்து பல்லத்துட்டு போய் முதல் காப்பி நான் போனால் தான் ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டாக 5-5:15 அதான் பாலை போட்டு இது பண்ணியிருப்போம். பட் இவருக்கு ஒரு டபரா செட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். அதுக்கு அவன் காசு வாங்க மாட்டான். அந்த வெண்டால சுப்பிரமணியன் இருக்காங்க, அவன் காசு வாங்க மாட்டான். நான் சாப்பிட்ற காசு வாங்கிப்பான். சாரி வாங்கணும். அது கரெக்டாக 5 மணிக்கு தான் அங்கே போய் அந்த காப்பியை வாங்கிட்டு வந்துட்டு அது போல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் உட்கார்ந்துட்டுக்கிட்டே ஒரு தியானம் ஒரு சித்தராக சொல்லலாம். பிற்காலத்தில் நான் ரெஃபரேட் பண்ணி பல பேரை பார்த்தபோது நம்ம சாரும் ஒரு சித்தர் தான். நம்ம எரக்காட்டு சித்தருங்கிறான், வாய்க்காட்டு சித்தருங்கிறான். இந்த மாதிரி சித்தர்னா இப்படி தான் இருப்பா சொல்லுங்கள். சிவம்போக்கு சுத்தம் போக்கு ஆண்டி போக்கு அருமை போக்கு தெரியல நெத்தாவோடு போயிருப்பான். சரி வாண்டாம் இப்படி ஒரு வித்தியாச. ஆனால் எப்போ பார்த்தாலும் சந்தோஷம் தான். நான் அவரை கடைசியில் பார்த்தது பத்மா சுப்பிரமணியத்தை அத்தில் பார்த்தேன். ஒன்றா இது மாதிரி வந்து பார்க்கறதுக்கு அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இது மாதிரி பத்மா சுப்பிரமணியன் இந்த கைலாசம் மேலே ஒரு இடம் இருப்பாங்க. அதுக்கு அந்தந்த ஒரு இதில் அந்த பக்கம் பத்மா சுப்பிரமணியம் வீடு. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் போகிறேன். ஒரு எம்எஸ் வீட்டுக்கு போவோம், அங்கே போவோம், ராதாகிருஷ்ணனோட போவோம். இதெல்லாம் அப்படியே தான் சுற்றுவோம். அது ஆனால் நான் சொல்லுவேன் இதுன்னு அந்த ஊரை விட்டு இந்த மெட்ராஸில் வந்து சார் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னா. இல்லை இது என்ன சொல்கிறாரு, எங்கும் கட்டும் பட்டணம் சேர், எங்கேயும் ஊருக்குள்ள இல்லைன்னா பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாள். நான் தான் ஊருக்குள்ளவே இல்லையே பட்டணத்துக்கு அப்படின்னா. சரியான அன்றைக்கி 1 மணி நேரம் உட்காந்து பத்மாசுமணி நேரத்தில் பேசினேன். அதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் யோகாட்சணம் எல்லாம் விசாரித்தேன். விசாரிச்சுட்டு உனக்கு ராஜா கவலையப்படாது அப்படின்னா. உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு என்ன பெரியவா அனுப்புனா அப்ளிகேஷன் எழுதணுமே. சிவசாரே அப்ளிகேஷன் எழுதி கீழே எம்மாதிரி கை போட்டு அந்த அப்ளிகேஷன் என்ன பியூட்டி அப்படின்னா எல்லாரும் எழுதுற மாதிரி கிடையாது. அந்த அப்ளிகேஷன் பேர், அட்ரஸ், குவாலிஃபிகேஷன், ஒரு 1 2 3 அங்கேயே 2-10 வரையில் அப்ளிகேஷன். அங்கே இந்த ஹெட்மாஸ்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். மறுபடியும் சார் நீங்கள் இந்த மாதிரி ஜெயிக்கலே அங்கே என்ன அப்ளிகேஷன் எழுதுன்னு புதுசாக கேட்டாங்கன்னா அந்த பிராமின் இது ஸ்கூலாச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கேட்கவே மாட்டான். இதை கேட்டதுமே அந்த இங்கிலீஷுக்கு அவன் பயன்படும். இங்கிலீஷ் ரொம்ப ஷேக்ஸ்பியர் ரொம்ப ஒன்றா இருக்கும். சார் இங்கிலீஷ் பேசுனால ரொம்ப இதாக இருக்கும். சரியா? இப்போ அங்கே அந்த டாக்டர் மகாலிங்கர் என்னை அழைச்சிட்டு போனார் டியூட்டி ஜாயின் பண்ணுறது. சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இங்கே ஒதுக்கு அப்புறம் போ அப்படின்னா. சரி நான் கேம்ப்லேருந்து வேறு 7 சாரை வந்து பார்த்துட்டு அது மாதிரி இன்டர்வியூவில் ஏதாவது கேட்டாங்கனாக்க நீ பாட்டுக்கு ஏதாவது தௌஷ்யமாக சொல்லிவிட தெரியல கொஞ்சம் பொழைட்டேன். இந்த உட்காதுன்னு சொன்னால் தான் உட்காந்தேன், நீ பாட்டு போய் உட்காந்துறேன். அது அப்ரோச் இந்த பியூட்டியில் அது பார்த்ததுமே இந்த ஸ்கூலில் கலப்பான்ட்டு எல்லாருமே பெரிய இடத்துல வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி எந்த வீட்டையும் யாருமே அப்ளிகேஷன் போடுறது எல்லாம் சார் போட்டது தான். சார் போட்டது அதுக்கு சார் போட்டது தான் அப்படின்னு. சரி இன்னும் 3 நாளைக்கு இது பண்ணிட்டு திருப்பி வந்துட்டேன். இப்போ 3 மாதத்துக்கே வந்துட்டேன். என்ன சமாதானம், என்ன தயாரி, என்ன சொல்கிறா? சரி போய் காப்பி வாங்கிட்டு வா அப்படின்னா. சரி போய் காப்பி வாங்கிட்டு 3 நாளாக வந்து உத்தியோகமே அவன் கொடுக்கல இந்த ஸ்கூலில். காப்பி விட்டான் டீச்சர்ஸ் ஸ்கூலில். சரிங்களா? 3 நாள் உட்காந்தேன்னா வெள்ளிக்கிழமை ஆகிடுச்சு. புதன்கிழமை புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் புறட்டு வந்துட்டேன். இங்கே உங்களோடு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க அங்கே போயிருந்தாங்க. அப்போ ஒரு 100 வாத்தியார் உட்காந்துட்டுருக்கான். ஒரு 2000 பேர் பசங்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி சமாதானம் அப்படின்னு இப்போ வந்து 3 நாளைக்கு பார்த்துட்டு ஒன்று எல்லோரும் ஒரு பொம்மை மாதிரி கொஞ்சம் காமிப்பா எத்தனை என்கிட்ட வந்து பேசவே இல்லை. ஒரு மூலையில் நாட்டால் உட்காந்துட்டு இருப்பான். இந்த பெரிய மடத்திலேயே வந்து மனசாமரணி இலக்கிட்ட எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படின்னா. அப்புறம் அடுத்த வாரம் டைம் டேபிள்லாம் கொடுத்து இது பண்ணார். அப்புறம்
பயப்படாமல் பேசு. அதனால் குட் டீச்சர். அதான் சொல்லுவேன், நான் குட் டீச்சரில் குட் சார். சார் வந்து ட்ரைனிங் பண்ணார் அப்படின்னு எப்போதுமே ரொம்ப ஜாலியாக. சாதத்துக்கு அம்மா சாதத்துக்கு திருடமுடி வைப்பார். பெரிய சாரோட பிறந்தவன் 4 பேர். பெரியவர் பேர் கணபதி சாஸ்திரிகள்னு. அவர் பீடுடைய உத்தியோகத்தில் இருக்கார். ஜாஸ்தி அண்ணா தம்பி ஆற்றுக்கு போகிறது கிடையாது. பக்கத்து ஆற்றுலேயே அவள் அக்கா இருந்தால் லலிதாம்பான்னு சொல்லிட்டு லலிதா மாமின்னு நான் சொல்கிறது. அந்த ஸ்டார்டிங்னு கூப்பிட்டா தான் போவேன், இல்லைன்னா அந்த பக்கம் போகவே மாட்டேன். அந்த மாமியை ஏதாவது பண்ணியிருந்தாக்கா ஏதாவது பசங்களுக்கு ஒரு சாத்திட்டு போக அப்படிமா, நான் வாங்கிட்டு போக மாட்டேன், நீ வாங்கிட்டு போக மாட்டேன் அப்படின்பா. நான் தெருவோட போனேன்னா நோகோ அப்படிம்பாருங்க, இதை உங்கள் சாரிகிட்ட கொடுத்து சாத்திக்கிட்டேன். அதை ஒன்று பாப்பா இப்படி இந்த சின்ன கிண்ணத்தில் இப்படி போகிறவங்க எடுத்து நீ சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் அக்கா நல்லா பண்ணுவேன். நிஜமாகவே இந்த மாமி நல்லா பண்ணுவேன். சரி, எங்கள் அக்கா அப்போ இப்படி பண்ணாலும் ரொம்ப நல்லா பண்ணுவேன், அதனால் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்பா. அதனால் அண்ணா தம்பிகள் இருந்தால் கூட பரஸ்பரம் பார்த்துக்கிறதே எனக்கு தெரிஞ்ச நாட்டிலே ஜாஸ்தி கிடையாது. அது ஒரு சாப்பு சாட்சியில் வருவார், கணவர் சாட்சியில் வருவார், குஞ்சான் தம்பி வருவான். வந்தானாக்க என்ன சமாதானம் ஹேன மாட்டாரே அப்படின்னு கண்ணத்தை கேட்பா. மை சரியாக இருக்காம்பா, சரி இருக்க விடும்பா. அதெல்லாம் அவர் பாட்டு ஒரு மற்ற அண்ணா தம்பியெல்லாம் ஒருத்தர் மணிக்கணக்கில் ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் பேசுவாள். இவரை ஜாஸ்தியெல்லாம் பேசுவான். இவாதான் ஏதாவது சொன்னால் அவன் பிரம்மாவோட எதை பண்ணுறான், இதை செய்யறான் அப்படின்னா எல்லாம் குனிஞ்சு அப்படி கேட்டுட்டே விடுவாங்க. வைக்கலாரே அப்படின்னா, அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாள். ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னாக்க, நாய் போல் அடைந்து பேய் போல் திரிந்து சவம் போல் கடப்பான் ஞானியானவன். அதாவது என்னென்னா, அவள் பிற்காலத்தில் பெரியமா சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். நாங்களாம் ஃப்ரெண்டுங்க மட்டும் ஒரு உங்களோட பேசாங்க, சார் எங்களோட உட்காந்துட்டே இருக்கிறது என்ன சார், முடியாது சார் சிரிப்பேன். தெளிவா சொல்லுவா, சாரோட பழகிய அவன் ரொம்ப எங்கிட்ட என்னை விட அவங்ககிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும், சரியா, அவன் என்னை விட பெரியா சார் அப்படின்னா தொண்டோடு கணக்கா தொண்டோடு என்னை விட அவன் பெரியண்ணா. அவன் என்ன சொல்கிறான், நான் ஊராக தெரியறேன், இதெல்லாம் தேவையில்லை, பேசாமல் ஒரு இடத்துல ஆனந்தமாக உட்காரப்படாதா. இதுதான் சிவானந்தாவும் சொன்னாருன்னா, ஹரித்வாரில் அவர் ஆசிரமத்தில் ஒரு 10 days இருந்தேன். என்ன உங்கள் சுவாமியில் ஆகிட்டு இன்றைக்கி வந்துடு, என்ன யாரோ ஒருத்தவங்க கொடுத்து எல்லாம் வச்சுக்கிட்டேன், ஊராக சேர்த்துங்க, பேசாமல் இங்கே வந்து ஆனந்தமாக கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு நீங்கள் நல்லா மெடிடேஷன் பண்ணலாம், உங்கள் சுவாமிகிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னா. நீ சொல்லு, யார் அங்கே போய் சொல்ல அப்படின்ட்டு அங்கேயே நீங்கள் வந்தேன். அங்கே பாடியன் பிஸ்கெட் போக்குவரத்து டீலாம் பரவாயில்ல. எங்கே ஹரித்வாரில் பெரியார்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணினேன். என்ன சமாதம் பாடினேன், அப்படியே ரோடா நிறமாட்டி பாடியன் பிஸ்கெட்டு. பிஸ்கெட் இங்கே பிராய்ச்சித்தம் பண்ணிக்கணும், எல்லாம் சாப்பிட்டாங்க. பாடியன் பிஸ்கெட்டு அப்படி ரொம்ப வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் என்ன சொல்கிறார், எல்லாம் விட்டுட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு வர சொல்கிறார். அவர் மாதிரி நம்ம போக முடியுமா சொல்லு, பெரியவர் சொன்னார். அவர்லாம் நம்மலாம் போக சொல்லணும். அவர் சொன்னால் என்ன சொன்னால், யானை குதிரை வண்டி போக்குவரத்து இதெல்லாம் வச்சுன்னு ஒரு சுவாமி, இதெல்லாம் என்னத்துக்கு அவருக்கு வேணுமா, வேண்டிய அவசியமே இல்லையே. பேர்பட்ட இவர் பேசாமல் இங்கே கங்கா தேசத்தில் வந்து பேசாமல் சிவபெருமான் மாதிரி இருக்கக்கூடாதான், இப்படி ஊரெல்லாம் அடையிறாரு அப்படின்ட்டாங்க. ஓஹோ, நீ என்ன சொல்கிற, நான் சொன்னேன் அந்த மாதிரி உட்காந்தா சாரி சொல்கிறாரு, நம்ம சர்க்கஸ் வண்டி மாதிரி ரோட்டில் 25 வண்டி மாறினோட இப்படி போனால் தான் ஜாலியாக இருக்கும், ஊரில் 10 பேர் நம்மளோட பாப்பா. அங்கே போய் நம்ம உட்காந்துட்டோம்னா ஹரித்வாரில் போய் யாரும் ஒருத்தருமே பார்க்க மாட்டான். ஹரித்வாரில் பார்த்தா ஒரு தனியாக உட்காந்துட்டா ஒருத்தர்கிட்ட வர கிடையாது. இதுதான் ஜாலி. நமக்கு முன்னாடி போட்டு வண்டி, பின்னாடி ரத வண்டி, குதிரை போக்குவரத்து, துப்பாக்கி சாயந்தரம் சல்யூட், இந்த மாதிரி இருக்கலாம் வேற ஒன்று. அதனால் அது பிரயோஜனம் இல்லை. இப்படி நம்ம யாத்திரை போகிறது தான் நமக்கு பிரயோஜனம். அதனால் அவர் எனக்கு நல்லது தான் சொன்னார். தான் நான் சொன்னேன், ஏமாற்றப்பட்டது அவர் சொன்னேன். என்னன்னா பெரியாள் வந்து ஒரு ஜாஸ்தி சூழ்நிலை பார்க்கவே மாட்டேன். பாடு ரொம்ப ஒரு இதாக இருந்ததுன்னா சில சமயம் நமஸ்காரம் பண்ணுவார், சில சமயம் நமஸ்காரம் பண்ண ஒரு கூடுதே உட்காந்து போகணும், கண்டாடுத்தாங்க உட்காந்து ஒரு 15-20 நிமிஷம்
நான் நினச்சிப்பேன் ஒரு 1 மணி பேச போகிறேன் அண்ணா தம்பியாச்சு அப்படின்னு நினச்சிருக்கோம். அவரும் சும்மா இருப்பார், இவரும் சும்மா இருப்பார். அவரும் 3 சரி அப்படின்னா உடனே பிரசாதம் கூட ஒன்றும் வாங்கிக்க மாட்டேன். சரி அண்ணா பெரியவாட்ட சொல்லுங்க, பெரியவாட்ட ஏன்னா பெரியவாளை பார்த்தாச்சு ஊருக்கு போகலாம் அப்படின்னா இதை நான் அழைத்து நிறுவனத்துக்கு பெரியவா சந்தோஷப்படுவேன். பெரியவா சாரை கொடுத்து அழைத்து நீ சொன்னீங்கன்னா வருவாரா சார் வந்துடுவோம் அப்படின்னு. சரி வந்துட்டு அப்படி இப்போ அதாவது என்னென்னா அது மாதிரி அவர் கசாமல் இது கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு பீத்த பாய் இந்த செக்கடியெல்லாம் ரோட்டில் போட்டு உட்காந்துப்பான் பாருங்க செய்யறதுக்கு, அது மாதிரி தான் இருக்கும் அவருடைய சீட்டை உட்காந்துருக்கு. அதை அப்படி பிரித்து விட்டுட்டோம்னா அந்த சில நாளைக்கு அந்த ஒரு பலகா அந்த பை இருக்கும், அது அப்படியே தலைக்கு இல்லைன்னா சில நாளைக்கு அதுவும் இருக்காது. அது நாங்கள் அப்போ அங்கே படிக்கிறதுக்கு போனேன்னா அந்த பலகாயை எனக்கு கொடுத்துருவேன், தலைக்கு மாட்டி விட்டுருக்கேன், அது விருந்தெல்லாம் கொடுத்துருவோம். அதாவது அந்த அந்த பாயை நம்ம படுக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு அந்த பாயை காமிச்சோம் அப்படின்னோம்னா இதில் எப்படி உட்காராது, கொஞ்சம் நல்ல பாயாக வாங்கிக்கூடாதா, காசு இல்லையா பணம் இல்லையா அப்படின்னா அவர் சொல்லுவார், இதில் இருக்க சாஃப்ட்னஸ்ஸு இதில் இருக்கிற சுகம் வேறு எதுலேயும் இருக்காது அப்படின்னா. அவர் பாயில் வேறு யாரும் உட்கார முடியாது. உட்காந்து சுருட்டி விட்டுனா கூட கொஞ்சம் விதன்னு இருக்கும். கொஞ்சம் பண்ணுவேன் வரும்போது ஹீட்டட் பாடி தண்ணி விட்டு குடிக்க மாட்டேன். நான் சும்மா ஒரு 1 நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 டம்ளர் தண்ணி குடிப்பேன். சரியா அப்படி பாப்பா சொம்புல இருக்க நீ குடிக்கலாம், சொம்புல இருக்க நீ குடிக்கலாம் அப்படின்பேன். அதாவதுன்னா அந்த ஆகாரத்தில் அந்த ஆரம்பத்திலே அதே ஒரு பரம்பரை வாசனை. ஏன்னா அவள் பரம்பரை 2-3 பேர் தொடர்ந்து சுவாமிகளாக வந்தவா. விளையாட்டுமணி பெரியவா, வடகோடு பெரியவா, நம்ம பெரியவா, இது மாதிரி பெரியவாலாம் நல்ல பரம்பரையில் வந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கெல்லாம் அப்படி வராது. சரிதா எப்படி இருக்கும் சார், என் காலத்துக்கு வருவார், நான் உத்தியோகத்துக்கு போகணும் மேலே கல்யாணம் ஆன பின்பு காலத்துக்கு வருவார். 2 தடவை வந்தாருன்னா பெரிய இலையாக போடணும் அப்படின்னா சரி என் காலத்துக்கு நான் படமாக சாப்பிட்டுப்பேன். எல்லாம் எடுத்து தான் காய்கறி எல்லாம் வச்சு வடை பாயசம் எல்லாம் சாமி வந்திருக்காரு, சார் வந்திருக்காரு அப்படின்னா ராத்துக்காரியை கூப்பிடுவா, ரொம்ப நன்னா பண்ணியிருக்கே அப்படின்பார். இதெல்லாம் எடுத்து பக்கத்தில் இலையே எடுத்துக்குவேன். இவ்வளோண்டு சாதம், அது அந்த அந்த இத்தனோடு சாதத்தில் அதில் அந்த குழம்பு, அதுலேயே ரசம், அதுலேயே அந்த இவ்வளோடு சாதம். இப்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சாப்பாட்டை முடிச்சுடுவார். அவர் இலையில இருந்தால் பாதி நமக்கு வந்துடும், முதல்லையே எடுத்து வச்சுடுவார். சரியா அதாவது நம்ம மாதிரிலாம் சின்ன குழந்தை சாப்பிட்றது மாதிரி கூட சாப்பிட்றதில்லை. நான் நினச்சேன் அவருக்கு பழக்கம் போது இதுக்கு மேலே அவருக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆகாரத்தை குறைச்சி ஞான வழியில் வந்தால் தான் உங்களுக்கு, இல்லைன்னா ஆகாரம் ஜாஸ்தி போனால் விவகாரம் ஜாஸ்தி ஆகிடும். சில நாள் மௌனம் இருப்பார், தெரியிருப்பார். ஆகாரம், தூக்கம், தாகம், ஸ்நானம் இதெல்லாம் ஒரு விட்ட மனுஷர். நான் கூட சில தான் நினைக்கிறது, சுவாமிகளுக்கு தம்பியாக இருந்தது குளிக்காமே எப்படி. ஆனால் பெரியவாளுடைய வஸ்திரத்தை தோற்றோம்னா அவர் ஒரு வேர்வை நாத்தமே இருக்காது. இவருடைய துணியிலையும் அந்த வேர்வை நாத்தம் போக்குவரத்து ஒன்றுமே இருக்காது. அதாவது என்னென்னா அப்படியே புடம் போட்ட ஒரு உடம்பு மாதிரி ஒரு சாதாரண ரொம்ப பேருக்கு அவரை பார்க்கும்போது அவரது ஒரு இது இருக்காது. கொஞ்சம் பழையின பின்பு தான் அவரை பற்றி புரியவே முடிய, இல்லைன்னா அப்படியா இல்லை வந்தவன் எதுக்கோசரம் வந்திருக்கான்னு அப்புறம் சொல்லுவேன். வந்தவன் என்ன பேசிக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின், வந்தவன் என்ன பரிசு பண்ணுறதுக்கு வந்திருக்கான். நம்ம என்ன இவன் எனக்கு அவன் கொஞ்சம் போது தெரிஞ்சிருக்கு, நமக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு தடவை துர்கவந்தரா நதி கரையில் தங்கியிருந்தாக்க அப்போது பக்கத்து ஊரில் ரொம்ப வயசான பெரியவாள் கிழம் பழம்னு சொல்லலாம், அப்படி இருப்பாள். அவளுக்கெல்லாம் என்னாச்சுன்னா அவள் சதுசாஸ்திர பண்டிகை, நல்ல வேதாந்தம் போக்குவரத்துனா அவள் சொல்கிறதுக்கு குறை என்னென்னா தான் கற்ற வித்தியை பொத்தையாருக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னாக்க பிரம்மராட்சஸாக மறுத்து விடுவார். அதனால யாருக்காவது சொல்லணும்னா தகுந்த சிஷ்யாவே கிடையாது. வேளாண் தெய்வம் பண்ணுறான், சாஸ்திரம் பண்ணுறான், ஓடி போயிடலாம். இல்லைன்னா அதிகமாக சமையல் வேலைக்கு போயிடலாம். நல்லா பூர்ணமாக வந்து சொல்லிக் கொடுக்க முடியல. நமக்கு பிரம்மராட்சஸ பெரியவா வந்து இங்கே தங்கியிருக்கா, அதனால இந்த வித்தியை எல்லாமே ஒரு 4 நாளைக்கு பெரியவாட்ட சொல்லி பெரியவாளுக்கு அர்ப்பணத்தை பண்ணிவிட்டனால நம்ம பிரம்மராட்சஸ பதவி வராது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். பெரியவாளா
பெரியவா பெரும்பாலும் அங்கே ஒரு பெரிய செவுரு இவ்வளோ விரிச்சிருக்கும் அந்த அரமனை செவுரு, அது உள்ளுக்குள்ள ரூம் மாதிரி இருக்கும். உள்ளே விளக்கேற்றி வச்சா தான் பெரியவா ஒரு மூலையில் உட்காந்துருப்பா. ஸ்நானத்துக்கு மட்டும் நாங்கள் திரும்புகிறா நதிக்கு போனோம் அப்படின்னா அவாளுக்கே ஒரு பெரிய கல் போக்குவரத்து இதெல்லாம் இருக்குது. அதில் உட்காந்து 8 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு 5-6 பேர் வந்தால் இல்லை நம்மளே சாப்பாட்டுக்கு இங்கே செலவு ஊட்டுருக்கோம். சரி இல்லை எவ்வளோ 5-6 பேர் வேறு வந்துருக்கோம். பார்த்தா பெரிய பண்டிதர்கள் தான் இருக்கே, என்ன சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பெரியவெல்லாம் யாரும் கேடு அப்படியா இந்த மாதிரி பக்கத்து ஒரு மீனை வந்துருக்கா, அவள் வந்து என்னவோ பெரியவாகிட்ட வாக்கியார்த்தணும் தங்களுடைய வித்தியெல்லாம் உங்களுக்கு வித்தியா அது என்ன வித்தியை என்னவோ வித்தியை தான் சொல்கிறா தெரியுறா, உங்கள்கிட்ட அர்ப்பணம் பண்ணணுமா சொல்லணுமா அப்படின்னு. எனக்கு ஒரு வித்தியும் தெரியாது. அவள் வித்தியை என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், உன் மாதிரி நான் தான் உட்காந்துருக்கேன் வேற எப்படி சொல்கிறேன். 5 நாள் சொன்னேன் சார். ஆனால் காலம்புற 7-8 மணிக்கு வந்து உட்காந்தாருன்னா 12 மணி வரைக்கும் பிரமாதமாக இருக்கும் டிஸ்கஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தர்க்கமாக பழந்து சொல்லும். பெரியவா அது ஒவ்வொருத்தரும் உட்காந்துருப்பா, கண்ணுக்கு தெரியவே தெரியாது. பொட்டாஸ் சொல்கிறதெல்லாம் தான் கேட்பேன். சிவன் சாரம் அப்படி தான் கம்முன்னு பொட்டாஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுடுவேன். அண்ணாக்கு தம்பி நான் தான். 5 நாள் இது மாதிரி இருந்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இது நாங்கள் தான் 2-3 பேர் இங்கே உட்காந்துருக்கோம், பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவாளுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன வழியும்பாரு. 12 மணிக்கு மேலே அவளுக்கு சாப்பாடுக்கு பியூட்டி என்னென்னா, அங்கே பக்கத்தில் விருப்பாட்டீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த கோணத்துலேருந்து அந்த 2-3 மாதமாக அந்த பரிதாரகம் பெரியவாளுக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணினான். அவனா இந்த 5 பேருக்கும் அந்த 5 நாளும் இந்த 5-6-7 பண்டிதாருக்கு சாப்பாடு அவன் கையிலேருந்து செலவு பண்ணி சாப்பாடு போட்டான். சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறேன் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆஹா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். வந்து நான் சமயக்காரன் கேள்விப்பாய சமாதானம் அப்படின்னா பண்டிதாருக்கு தான் வண்ணமே வந்து காசானா வெட்டவரு தாடிகள் வச்சுனா ஓஹோ புரியா ஏதாவது முட்டை சொன்னாடா அப்படின்னு வருத்தான். சாப்பாடு இங்கே வந்து அப்போ சாப்பாடு போட வேண்டாமா அப்படி அந்த 5-6 நாளுக்கு சாப்பாடெல்லாம் பிரமாதமாக அவன் போட்டான். 5 நாள் சொன்னால் அவர் விதையெல்லாம் முடிஞ்சு போய் மங்கள பாடம் வந்து கொண்டு வந்து முடிச்சு விட்டு அது பெரியவராக இருக்க அவருக்கு யஜ்யசாமி அவதானி யஜ்யேஸ்வர அவதானி யஜ்யேஸ்வர அவதானின்னு பேர். நானா 90 பேசிருக்கோம். சும்மா குழப்பமா அவன் சிங்கமாக பேசுவோம். பார்த்தேன் சொன்னார் பெத்தாயினா அனுகிரகம் செய்வாதே మా విద్యలకి అమర్తం చేసినాను మీరు మాకు ఏదైనా ఒక 4 మాటలు పలకండి 4 వార్త అవి ముద్దు ఉదరటం அப்படின்னா தள்ளி கொண்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் என்னென்னமோலாம் படித்தேன், எனக்கு ஒன்றுமே ஞாபகமே இல்லையே, என்னை வந்து நீங்கள் இப்படி கேட்குறீங்களே, நான் ஏதாவது தப்பாக சொல்லிவிட்டா ராமையோடு இப்படி சொல்லிவிட்டாங்க பேப்பரில் கொடுத்துருவேன். నాకు ఓటి తెలియదు పలికిరాలేదు ఏం ఇచ్చారు அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் அச்சுதுங்க அந்த பக்கத்தில் ஐயோ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் எதை பற்றி இவா டிஸ்கஸ் பண்ணினா అని என்ன கேட்டார். அப்போன்னு வேதாந்தம் சுபாஷ்யம் அப்படின்னு என்னமோ சொல்கிறா வருது. இதுதான் 5-6 நாளாக பாடணும்னு நினைக்குது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். அதாவது இவர் கேள்வி கேட்குறது அவர் பதில் சொல்கிறது கரெக்டாக ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ரொம்ப வேடிக்கையாக இருக்கணும். அவள் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா பிரம்மம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னார். அது ஏதாவது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பாடணுங்க அதாதோ ஜிக்க பிரம்யாசான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. ஏதாவது உலகத்தில் எது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும்னா பிரம்மம்னா எது தெரிஞ்சுக்கணும், நீ யாருங்கிறத நீ உணவு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு பாட ஆரம்பித்தா இப்போ உனக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ அப்படின்னா எனக்கு ஒன்றும் அர்த்தமே தெரியாது. ஜிஞ்ஞாசானா ஆசைன்னு சொல்லுவா அப்படின்னா வேறு என்ன பரிவேற்கும். அப்போது அதாவது பிரம்ம ஜிஞ்ஞாசான்னு சொன்னால் பிரம்மத்தை பற்றி அப்படின்னா உடனே சித்த பெரியவாள் ஞாபகம் உண்டு. உடனே அந்த 5 நாள் அவள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் பண்ணின ஒரு இதை 5 நிமிஷத்தில் அப்படியே மாது கறந்தா அப்படியே கீழே கூடி விடுமோ 5 நிமிஷத்தில் கொடுத்தார். ஒரு சமுதிரத்திலே எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம். 5 நிமிஷத்தில் ஒரு வெளியே சொல்லிட்டார். நம்மளாம் கிட்ட இருந்தாலும் நமக்கு ஒன்றும் முடியாது. கிட்டு பைத்தியம் அசடு இதெல்லாம் போய் பக்கத்தில் இருந்தால் தான் பெரியவாளுக்கு சரியாக வரும். விஷயம் தெரிஞ்சவன்னா நைசாண்டாவது சொல்லுவான். ஏன்னா போய் சொல்லுவாங்க அதை பற்றி வெளியில் போய் சொல்லக்கூடாது.
சொன்னோம்னா சவாலாக பேசியிருந்தா இந்த உடனே இவர் அவரை பார்த்தாருங்க இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு தெரியவே இல்லையே. பெரியவா சொல்கிறா அந்த வேதத்தில் இருக்கிற அந்த சப்தத்துக்கு 3 அர்த்தம் உண்டு. இந்த 3வது அர்த்தம் வந்து அவன் சின்சியராக உபாசனை பண்ணி அவன் ஒரு பிராமணத்தோட அடையணும் பிரம்மத்தை நிஜமாகவே அடையணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு தான் அந்த 3வது வேர்டினுடைய அர்த்தம் புரியும். இல்லைன்னா சாமானியனுக்கு புரியுற மாதிரி தான். அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ பெரியவா ரொம்ப இது பண்ணியிருக்கா அப்படின்னா அவளுக்கெல்லாம் சாப்பாடு விட்டுட்டு அதான் கொடுக்கணுமே, வீட்டுக்கு கொடுக்கணும், அவளுக்கு சம்பாவனை கொடுக்கணும். இல்லை பிண்டத்துக்கே எல்லாத்தையும் ஆகாசத்தோட படுத்துருக்கணும். அவளுக்கெல்லாம் சொன்னாங்க அவளுக்கெல்லாம் பெரிய டபுள் சார்ஜ் போடணும். பெரியவா சொல்கிறார் நம்ம மடத்தில் இருந்தோம்னாக்க அவளுக்கு தோடா வீடா அதெல்லாம் போட்டு டபுள் சார்ஜ் இதெல்லாம் பண்ணணும். இப்படினாலும் அவளை வெறுமனை போய் சொல்லக்கூடாது. வந்தவளை அவளுக்காவது கொடுக்க வேண்டாமா, ஒன்று கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. கொடுத்துருவோம் போதனான்னு தரோம் அப்படின்னு சாப்பாட்டுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு. சரி வெளியில் வந்து காலத்துனா இன்றைக்கி என்னென்ன கோழி ஆமடை எல்லாம் பண்ணியிருக்கோம் சார். இன்றைக்கி மங்களம் வாழ அப்படின்னா சமையக்காரன் கோழி ஆமடையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவனை எப்போதுமே ஆவக்காய் ஒருக்கா நிம்மக்காயை ஒருக்கா போடுவான். அந்த கோழிக்காய் இன்னைக்கு கோழி ஆமாவோட அங்கே போடு நமக்கு யோகம் பின்னாடி இருந்தான் பாலுன்னு இருந்தான் பாலு அப்படின்னு. கோழி ஆமாவோட சாப்பாடு தேங்காய் சாதம் கிடையாது அப்படின்னு. அவள் சாப்பிட்டு எழுந்துறதுக்குள்ளே எங்கேதோ ஒரு இது ஜீப்பில் இந்த 7 பேருக்கு கொடுக்கறதுக்கு 7 பை. அதை கொண்டு இந்த கோவில் வாசலில் இறக்கி இந்த பஞ்சாரம் இருக்காங்க இவங்களை கூப்பிட்டுட்டு இங்கே ஒரு சாமியார் இருக்காராமே இந்த சாமியார்கிட்ட அதை ஒப்படைச்சிடுவோன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவன் கணவன் பேசுகிறான். அவன் போயிட்டான். சொல்லலாம் இந்த மாதிரி பை வந்திருக்கு அப்படின்னு சாமியார்கிட்ட ஒப்படைக்க சொன்னான் அப்படின்னா அவளாம் சாப்பிட்டு இந்த பையன் நானும் பாதுமா இந்த பையை கொண்டு வச்சோம். தேனி யாரோ உங்களுக்கு ஒப்படைக்க சொல்லி பை வந்து பெரியவாளுக்குன்னு ஒரு பை ஒன்று நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. பெரியவா பெரியன்னு சொன்னால் பிரிக்கணும். அப்படியே கொண்டு வந்து வச்சோம். ஓ சரி அது அப்படியே இருக்கட்டும்னா எல்லோரும் சாப்பிட்டு இருந்தால் எல்லோரும் அதில் ஒரு பையை எடுத்து அப்படி கையை வச்சு அது பெரியவருக்கு கொடு அப்படின்னா பெரியவருக்கு கொடுத்துட்டு சஞ்சியில் ஏமி உண்டின்னு சூடேண்டி சஞ்சின்னா பை சஞ்சியில் ஏமி உண்டதுன்னு சூடேண்டி அப்படின்னா பார்த்தா கழுத்துக்கு போட்டுக்கிட்டு பெரிய செயின், அதாவது வில்லோ இது வச்சு செயின் இந்த கையில் போட்டுக்கிட்டு ஒரு 3 பவுன் 3.5 பவுண்டுக்கும் இந்த கடையை மாதிரி இருக்க இந்த கைக்கு ஒன்று இந்த கைக்கு ஒன்று இந்த 7 பேருக்கும் அதை போட்டு இந்த பத்திரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா பட்டை கிலோ தொண்ணூறு கிலோ சால்வை நிற்கிறாங்க. இல்லை அதாவது ஒவ்வொருத்தருக்கும் போகிறதுக்கு 2 கலர் சால்வை, ஒரு பச்சை சால்வை ஒரு சேப்பு சால்வை. அது இதை அவர் எடுத்து முதல்ல ஒன்று போட்டுவிட்டு அதுக்கு கூட ஒன்று போட்டு அப்படின்னா 7 பேருக்கு சாப்பாடு சால்வையெல்லாம் போட்டு அவளுக்கெல்லாம் அச்சதுக்கு இருக்கிற அச்சதை கொண்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் பெசரி குங்குமத்தை பெசரி அவளுக்கெல்லாம் மந்திராட்டையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள்லாம் மகாபாகியவான், நீங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கு தெரியறதா. நான் என்ன பண்ணினேன் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கொடுத்ததே போகாது, இன்னும் நிறையா கொடுக்கணும். என்னவோ 10,000 ரூபாய் என்னவோ வச்சுருக்கான் டப்பு அது மீட்டுதான் சாலுண்ணா. మీకు லட்சக்கணக்கில் லட்சாந்தம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியல. பெரியவா வாக்கிய ஒரு 5 நிமிஷம் பெரியவா சொல்லியது அதுலேயே எங்கள் வித்தை எங்களுக்கு பூர்த்தி ஆகிடுச்சு. இனிமேல் எங்களுக்கு ஜென்மம் சாத்தகம் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அவளெல்லாம் அனுப்பிட்டு 1 மணிக்கு பெரிய நீங்களும் அதுக்கு போய் சாப்பிட்டு பெரிய மகான்கள் சாப்பிட்டுருக்கா, பெரிய வேலை விட்டுருக்கேன் அவளை பிரசாதம் சாப்பிட்டுட்டு வாங்க. இதை காய்ச்சி போட்டுவிடுவோம். நாய் ஒன்று வருவாங்க. பெரியவளுக்கு நாய் என்ன கொஞ்சம் பிடிக்கும். அந்த நாய்க்கு போட்டுவிடுவோம். அந்த நாய்க்கு போட்டுவிடுவோம். அந்த நாய் ஈஸ்வர நாயா நாங்கள் போய் வர வாய்ப்போட கோடியாமோட சொல்கிறேன். இன்றைக்கி நல்ல சாப்பாடு தெரியதான் நீ நாளைக்கு ஊருக்கு போகிறோம். அந்த காரியை முடிச்சு போட்டு அவன் அது மாதிரி சாரம் என்ன பண்ணுவான். யார்கிட்ட திடீர்னு ஒருத்தன் வருவான், ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா, அதை செய்யணுமா, ஒரு ஃபோட்டோ எழுதணும் அப்படிமா. ஏன்னா அந்த காசை அவனே வாங்கி லேண்டுக்குது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை டெவலப் பண்ணி அந்த ஸ்டுடியோவில் கொடுத்து வாங்க இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அவன் 100-200 கொடுத்தாங்கன்னா செலவு கொடுத்துக்கலாமோன்னா கொடுத்தா எல்லாம் எடுத்தோம் படம் எல்லாம் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அவன் ஏதாவது கொடுத்தானா அது வெளியில் அதையும் எடுத்துக்கிடுவோம்.
நான் கூட நினச்சிக்கிருக்கேன் இவளுக்குன்னா ஒரு மாதம் 1.5 மாதமாக அந்த ஃபோட்டோ இது பண்ணியிருக்கேன், கலர் கொடுத்து பெயிண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொரு கம்பெனியில் 300-400 வாங்குவோம் அந்த நாளில். ஒரு முத பெரியவா ஒரு படம், பெரியவாள் மாதிரி ஒரு படம், என் மாதிரி ஒரு படம் எழுதிருக்கீங்கன்னா அது முடிவும் நாங்கள் வாங்கி இடத்துல இன்றைக்கும் பார்க்கலாம். அது மாதிரி ஃபோட்டோ இப்போ கூட பெரியவா செட்டிங்க அந்த ஃபோட்டோ எல்லாருக்கும் கொடுத்தா அப்படி முதல்ல அவர் எழுதினு. அதனால் இந்த காலத்தில் ஃபோட்டோ எடுக்கிற அந்த காலத்தில் ஃபோட்டோ கிடையாது, சிலை எடுத்துருவா, மனுஷாவை தான் மனுஷா மாதிரி எழுதிடுவான். அதாவது இப்போ சொல்லுவேன், கண்ணால் கொஞ்சம் உத்து பார்த்தாக்க அந்த ஷேப்பை அப்படியே எடுத்துட்டோம்னா அப்படியே சுருங்கி எழுதிவிடலாம் அப்படின்னா. நான் எழுதி பார்த்தேன் ஒன்றும் வர மாட்டேன், நான் குழந்தை போகணும் நானும் ரொம்ப போட்டு பார்த்தேன். என்ன டிராயிங் ஏன்னா அதுக்கெல்லாம் படிக்கணும் அப்படி அது எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஜென்மாந்திர சுகூர்ணம். இல்லைன்னா இத்தனை வயசு 40-45 வயசுக்கு மேலே 100 வயசு வரைக்கும் ஆனால் நடப்பார், மெட்ராஸ்லேயும் நடப்பார். வண்டியில் போக மாட்டார், இன்னொரு இல்லைன்னா சைக்கிள் டைக்கில் அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் மாதிரி போக முடியல. ஏன்னா சில சமயம் சந்தோஷம் வந்தால் காலை திருப்பி விடணும் சைக்கிள் இல்லையா, இன்னைக்கு அவன் சைக்கிளே கொண்டு வந்து விட்டான். சரியா, அதான் நீங்களாம் பார்த்தேன் நொட்டிக்கால் மாதிரி மடக்கிட்டு உட்காந்து சொல்லுவான். தெரியல. அதனால் ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயத்தையும் ஆசையும் புரிஞ்சுக்கிட்டு முடியாதுன்னு சொல்லாமல் அதை எப்படி பக்குவமோ அவங்களுடைய ஆசையை பூர்த்தி கொண்டு இருக்கணுமோ அப்படின்னு. நான் உலகத்தில் எத்தனையோ பெரிய மனுஷா, மகாராஜாக்கள், பல சன்னியாசிகளோடலாம் பழியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் பெரியவா மாதிரி பெரியவாளை விட இன்னும் ஒரு டிகிரி கூடவே சொல்லலாம். ஏன்னா சார்கிட்ட நம்ம சகஜமாக அப்படி உட்காந்துன்னு பேச முடியும். பெரியவாழ்கிட்டனா 2 அடி பின்னாடி நின்று தான் பேச முடியும், கேட்டாலும் பேச முடியும். எல்லாருக்குமே சார்கிட்ட ரொம்ப ஜாலியாகவே பேசலாம், கிரிட்டிசிசம் பண்ணலாம். தெரியல, அதெல்லாம் ஜோரான கிரிட்டிசிசம் ஜோரான கிரிட்டிசிசம் அப்படின்பேன். அதாவது என்னென்னா ஒரு குழந்தை மாதிரி நமக்கே ஒரு இருக்கும், பாவம் சாமியருக்கு தம்பியாக வந்துட்டு பாட்டுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு அப்படின்னா வேலை நன்னா செய்வார். எத்தனை கூட செங்கலாக இருந்தாலும் செடிவெல்லாம் புரிஞ்சு வரைக்கும் போட்டு போனால் அத்தனை நீ தூக்காதே நான் தூக்குறேன்டா, சட்டை தூக்கம் கொண்டு போடுவேன். சரி எல்லாம் வயிற்று கொஞ்சம் நல்லான்னா அவனுக்கு ஏதாவது கொடுப்பேன், சித்தலமாக அவன் போவான். சரியா, அது வந்து இப்போ கடைசி காலத்தில் ஒரு வைத்தியெல்லாம் அவருக்கு உபகாரங்கள்லாம் பண்ணி அவருக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி இப்போ சாதங்கள்லாம் பண்ணுறான் போது இருக்கு. எனக்கு ஒரு ஆசை, இந்த வருஷம் அவருடைய சாதத்துக்கு போது அவத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நானும் கேட்டுட்டு இருந்தேன். முடியலைங்கிறார். என்ன அவள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியா இல்லை, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னார். சிவன் சார் சாதம் எப்படி பண்ணுறான், சமைச்சா இருக்கு பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அந்த சாதத்துக்கு போகிறது சரியா, பிராமணாலாம் சாப்பிட்ட உடனே சாமியார் வேணும் ஒன்று போடுவா சாதத்தில். அதில் இருக்கிற சேஷம் சாப்பிடக்கூடாதுனால சேஷம் நம்ம சாப்பிடலாம், அதனால் ஒன்றும் தோஷமே கிடையாது. சரியா, சாதகத்தில் என்ன சொல்கிறான், இந்த சேஷத்தை என்ன பண்ணுறதுன்னு இஷ்ட ஜனிக்கு பொது ஜனிக்கு எல்லாருமா நீங்கள் சாப்பிடலாம். அந்த சாதம் அந்த சேஷத்தை சாப்பிட்டா வியாதி நிவர்த்தின்னு சொல்லியிருக்கு. நம்ம சவுத் இந்தியாவில் தான் பட்டாராத்திர சாதம்னா சேஷம்னு தொடவே மாட்டேன். நான் ஒரு தடவை தாழைப்பள்ளி ஒரு கேம்பில் இருந்தபோது சுப்பிரமணிய சாஸ்திரம் ஏதோ சாட்சிலாத்தில் சாதம் முடிஞ்சு ஊருக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டு அப்படிவா அவத்துல சாதத்தை தெரிஞ்சுவிட்டேன். பிராமணாலாம் வந்தால் 3 பிராமணா வச்சு சாதங்கள்லாம் பண்ணினா நாட்டு மாமி பரமாத்மனா இவ்வளோ சாதத்துக்கு சரியாக வாசல் இப்போ இது அரப்பக்காய் சொரக்காய் கூட வச்சு சொரக்காய் அப்படி டோரில் உள்ளே இறக்கிவிட்டான். குறைவிட்டு அந்த மாமி சாதத்துக்கு வாங்கிவிட்டான். பார்த்தேன் என்ன பிராமணா இருக்கும் சொரக்காய் இருக்கிற சாதத்துக்கு அதாவது சமைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்தில் அது பெருவாங்க. அது அரப்பக்காய் பப்பு, அதாவது ஆங்காரெல்லாம் அப்படின்னா சாதம் ஒரு கரண்டின்னா பருப்பு ஒரு கரண்டி. அவனுக்கு நம்ம மாதிரி கறி கூட்டெல்லாம் இருக்கிறோம்ல, கறி அதில் போட்டு சேர்த்து போயிட்டுருவான். அந்த எல்லாம் துவையல் சாதம் தான். அதாவது ஆவக்காய் பச்சடி, சித்தக்காய் பச்சடி, நிம்மக்காய் பச்சடி இதை போட்டு எல்லாம் முக்கால் அப்படி சாப்பிடுவாங்க. என்ன இவ்வளோ பிச்சு போடுவான், கார் போர்னு சாதம் ஆச்சு. வாசலை வாங்கி போய் கோலம் போட்டான். தெருவில் போயிட்டு இருந்த 1-2 பொம்நாட்டுக்கு போட்டான்னா தெருவுன்னு சாட்சிலாத்து கூட நடந்தா. இந்த மாமி என்ன பண்ணால் இந்த காய்கறி இந்த பருப்பு எல்லாத்தையும் இவ்வளோ சாதம் அதை பிசைஞ்சு கடம்ப சாதம் மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இந்த வடையிலையும் துளி துளியாக இது பண்ணிவிட்டு இருந்தால் அம்மாயிக்காக அப்படின்னா
சேஷம் ஏந்தி அப்படின்னு குடுக்குன்னு வந்தால் நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட உட்காந்துருக்கோம். மணி 2:30 3 மணி ஆகும். சரியா இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருந்தா சாப்பிட்டு வேலை கேட்டேன். சாப்பிட்ட சேஷம் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாரு. என்ன எங்கள் புதருக்கு முன்னே இவெல்லாம் சேஷம் சாப்பிடலாமா அப்படின்னா அதுக்கு அந்த ஆட்டு மாமி சொன்னால் இந்த சேஷம் யார் விரும்புகிறாளோ அவெல்லாம் சாப்பிடலாம், தோஷமே கிடையாது. நான் சொன்னேன் இந்த காய் பண்ணினேல அந்த அனப்பக்காய் பப்பு ரொம்ப விசேஷம், நல்லாயிருக்கும். அதெல்லாம் அந்த விடுதான் அது அவள் அதுக்கு மேலே ஆசைப்படல. பட் அந்த காரல் ஒரு 2 ஒரு ஸ்வீட்டு கொஞ்சம் ஒரு வடை இதை விட அவள் ரொம்ப சந்தோஷமாக கையில் போயிட்டா ஒரு 10-15 பேர் நான் சாப்பிட உட்காந்துக்குள்ள பெரியவாட்டை வந்தபோது சாதம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் அது ஏன் கேட்குறது சாதம் சொற்காயை போட்டு சாதம் பண்ணினேன். சொற்காய் அனப்பக்காய் பப்புக்காதா பெரியவா சொல்ல அனப்பக்காய் பப்புக்காதா அப்படின்னா இப்படிதான் சொன்னார். இருந்தாலும் நம்ம பக்கம் அது கிடையாது. பெரியவா சொன்னால் எந்தெந்த பிரதேசத்தில் என்னென்ன சேர்க்கலாம்னு சாப்பிட்றது இருக்கோ அது மாதிரி பண்ணலாம் சார்ந்துட்டுக்கேன். அதில் ஒன்றும் தோஷமே கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற சொரைக்காய் கல்லுக்கு சமானம், அந்த ஊரில் இருக்கிற சொரைக்காய் இருக்க வெள்ளிக்காய்க்கு சமானம். அதாவது தோசைக்காய் பண்ணலாம் இல்லையா, அதனால அது ஒன்றும் தோஷம் இல்லை. நீ பண்ணால் சாதம் சாப்பிடணும்னு தான். அதனால் சாப்பிட்றத பற்றி எங்கேயும் ஏதாவது பேசக்கூடாது. ரொம்ப நல்லா பண்ணி விட்டா சாப்பிட்டோம். ரொம்ப அந்த மாவுக்கு கடைசியாக நான் நமஸ்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் சாயந்தரமாக இது பண்ணினேன். சாப்பிட பண்ணினா ராத்திரிக்கு சாப்பிடக்கூடாது. இந்த சேஷமும் நம்ம சாப்பிடக்கூடாது. மற்றவா சாப்பிடலாம், கத்தா சாப்பிடக்கூடாது. சரிதா மறானா பரையானந்தர் மட்டும் தான் அவன் போய் காயத்ரி தேவின்னு ஒருத்தி வந்து அவளோட பிராபகாண்டாவுக்கு ஆந்திராவுக்கு போயிருந்தேன் மீட்டிங் ஊராக பேசுறதுக்கு. அப்புறம் ஊருக்கு வந்து சாதனம் பண்ணிட்டு போகிறாங்க. 1 வாரம் ஆகிடும். அது கூட அவளுக்கு சொன்ன டேட்டு முடிஞ்சு கூட ஜெய்ப்பூருக்கு போயிடுவா. அதனால நீ அங்கேயே சாதனத்தை பண்ணிவிட்டு சாயந்தரம் இருக்கிற இடத்துக்கு போயிடு. பெரியவா மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் யாரும் எப்படி பண்ணணும் ரொம்ப இதாக சொல்லு. நான் சொன்னேன் சிவன் சார்கிட்ட ஆந்திராவில் சாதம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் சார் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சும்மா முக்கால் அப்படி ஆயிடுச்சு. சாதம் நல்லா சாப்பிட்றாங்க. நம்ம பக்கத்து சாத்திரம்லாம் அப்படி ரொம்ப குடிக்கிறான். ரொம்ப கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற சாத்திர ஒரு கால் படி ஆயிடுச்சு. சாதம் ஏதாவது கொஞ்சம் அல்வா இதுவாக போட்டுப்பா. அங்கெல்லாம் பார்க்கணும். அது என்ன ஒரு சாதம் வச்சுக்கலாம். அது பக்கெட்டில் நெய்ய வச்சுருக்காங்க அந்த மாதிரி அப்படி முடிஞ்சு ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தொகையில் போடுறா. அதுக்கு ஒரு 2 கரண்டி ஒரு நெய் சாப்பிட்டா ஜெயிக்குமா? தமிழ்நாட்டுக்காரன் தான் நெய் ஜிஞ்சாமல் கடைசியில் இந்த ரசங்கள்லாம் கிடையாது, சாம்பார் பாருலாம் கிடையாது. அது ஒரு தினசு சமையல். அது ஒரு சிவன் சார் சொன்னார் அதுக்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் கொடுத்து வச்சுருந்தாதான் சாப்பிடுவோம். கிடையாது பார்த்துட்டு தோற தெரியும். அதனால உங்கள் மாதிரி இருக்கிறவாங்க தான் பிராமணா என்ன அப்படி சொன்னேன் அப்படின்னா நீங்கள் இத்தினூண்டு தானே எடுத்துக்கிறேன். இத்தினூண்டு தான் ராத்திரி பூரா கவான்னு இருந்தால் எங்கள் புத்திர போட்டதுக்கு அந்த சாப்பிட்ட ஒரு ஞானியினுடைய வயிற்றில் ஒரு உதிரணி, அதாவது ஒரு சின்ன கவலை சாதம் உள்ளே போனால் கூட அவனுக்கு 7 தலைமுறை முன்னேறி போயிடும். அன்னதானத்தில் யார் வந்து நல்ல பிராமணம் அதுக்கு தான் இந்த சகதர போதனம்னு பண்ணுறோமோன்னா அந்த சகதர போதனத்தில் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் நம்ம சொல்ல முடியும்? நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. பகவான் தான் டிசைட் பண்ண. நம்ம சந்தையாக பண்ணிவிடுவோம். அது சந்தையை செஞ்சு சார்ந்து ஆகிற மாதிரி சார் நம்ம சொல்லுவோம். ஒன்றும் சொல்ல முடியாது பாருங்க. கருத்து சார்ந்தனா ஆனால் போதும் நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் அந்த சார்ந்தோம் அப்படின்னா அது ஒரு சந்தையை நம்மளுடைய ஒரு சந்தையினால ஒரு இது பெரியவா பிக்ஷையை சொல்லுவா. பிக்ஷை பண்ணினாலும் அது மிச்சம் யாருக்காவது இருந்தால் ராஜகோபாலுக்கு கொடுத்துரு அப்படின்பா. ராஜகோபாலுக்கு இருந்தார் மேட்டூருக்கு. இப்போ கோவிந்தபுரத்தில் சித்தியாக இருக்கேன். நாங்கள் ராஜகோபால் சொல்லுவோம். ரொம்ப வைராக்கிய புருஷன். சாருக்கு அடுத்தபடியும் ஆகா இருக்கிறான். சாரு பட்டிக்கு அஞ்ச மாட்டார், ராஜகோபாலும் பட்டிக்கு அஞ்ச மாட்டார். பெரியவாளோடு போட்டி விடுவார். சிரவண தாயத்தில் தான் 3 நாளும் சாப்பிட மாட்டார். இன்ஜினியராக இருந்தவா, ரொம்ப ஒரு இதில் இருந்தவா. அந்த என்ன ஒரு பெரிய காலமுறை எனக்கு வந்து காவேரி தீர்த்தம் தான் சாந்தத்துக்கு வரணும், நீ கொண்டு வருவியா, ஒரு நாள் முடியுமா அப்படி. பெரியவா சொன்னால் முடியாதுன்னு ஒன்று உண்டா. பாராத்தங்களில் போய் ஊற்றி போட்டு அது 3 மணிக்கெல்லாம் போவார் ஒரு சைக்கிள். அந்த சைக்கிள் நம்மளாம் அது ஒரு சைக்கிள். அங்கே போய் பெரிய தோண்டி
அது அந்த முதல்ல இவன் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் போட்டு அந்த 2 இதுலையும் ஜலத்தை நிரப்பிக்கணும். அந்த சைக்கிளில் இந்த நல்லா படாமல் சைக்கிளை தடியிலே வருவார். இப்போ ஓடிக்கேன்னு சொல்லணும்னா அங்கேருந்து அந்த ஜலத்தை கொண்டு வருவார். பெரிய 5 மணிக்கு ஸ்நானம். அதாவது சுகசம் இருந்தால் தான் அந்த ஜென்மாந்தத்தில் பண்ணியிருக்கிறவன் தான் முடியும். அதனால் சிவன் சாரோட ஒருத்தன் பழகினா, சிவன் சாரோட கூட இருக்கான், கொடிமட்டை வாங்கிட்டு வா அப்படின்னா காசு இருக்கா அப்படின்னு கேட்பேன். அரையனா அம்பாள் குடின்னு ஒரு குடி ரொம்ப நல்லா இருக்கும், நெய்வாசனை தெரியுதா? அதனால என்னென்னா அது அவளுக்கு தான் தெரியும் சரி யாருக்கு என்ன இது அப்படி. சார் அதுதான் ரொம்ப நம்பி இருக்குமா மற்றவெல்லாம் எவ்வளோ சாஸ்திரம் சொன்னங்கள்லாம் படிச்சிருக்காரு. அவள் சொல்கிற பெரிய ஐடியாவெல்லாம் சார் ஒரு வார்த்தையிலே சொல்லிடுவார். சின்ன சார்ந்த கோவில் என்ன கோவிலில் இருக்கிற கல்லத்துக்கு போட்டால் துணி தோட்டா கூட துணி உருக்கூடாது. சரியா? எது கோவிலுக்கு போகணும்? இங்கேருந்தே பார்த்தா போதும். கோவிலுக்கு போனால் அங்கே என்ன இல்லாத வார்த்தையெல்லாம் காற்றுல விழுவும். சரியா? கோவிலுக்கு போகிறதோட போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படி மாதிரி சொன்னேன். நீங்களே இப்படி சொல்கிறீங்களே கோவிலுக்கு போகலாம். சில சமயம் சொல்கிறேன், மகனாம்பியா கோவிலுக்கு போவோமா? போனியா கோவிலுக்கு? உள்ள சுற்றிலையா? சாமி பார்த்தியா அப்படின்னு கேட்பேன். அதாவது எனக்கு தாற்பயம் என்ன அப்படின்னா, அது புரிஞ்சுக்கணும். அங்கே போய் சுவாமி பார்த்தாக்க நம்ம எப்படி டிவோஷனாக அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி தியானம் பண்ணுறோமோ அப்போ தான் இருக்குது. இப்போ கோவிலெல்லாம் அர்ச்சனை பண்ணுறாங்க, பண்ணதே தேங்காயை உடப்போம், அது பண்ணுவோம், தேசம் மட்டும் கொடுத்துருவோம். அதாவது எதுக்கு அர்ச்சனை எத்தனை தடவை அந்த நாமாவை சொல்கிறோமோ அப்போ அந்த சிலைக்கு பவர் ஏறும், சாநித்தியம் ஏறும். இல்லைன்னா சாநித்தியம் அதே மாதிரி நான் ஊரில் இருக்கிற ஊர் வளர்க்க குறுக்கெல்லாம் சொல்லுவோம். எல்லோரும் மெட்ராஸ் கொண்டு தான் 8 மணிக்கு கோயிலை தாட்டிங்க. அதாவது என்ன ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் கூட அது சைலண்ட்டாக மௌனம் துணிஞ்சு அவர் பாட்டு தலைமை இருக்கும். அது ஃபோட்டோ இருக்கா, தலைமை இப்படி இருக்கிற ஃபோட்டோ, சார் ஃபோட்டோ இருக்கா அப்படின்ட்டு. அதனால் என்னென்னா சார் ஒரு கலியுக சுத்தர்னு சொல்லலாம். ஒரே சார் பார்க்கும்போது நம்ம நினைச்சோம்னா பெரியவாளுக்கும் சிவன் சாருக்கும் வித்தியாசமே கிடையாது. அவர் ராஜ சன்னியாசி, இது போக்குவரத்து இதெல்லாம் இது ஆண்டி சன்னியாசி. இது பாட்டு இருக்கும். ராமனாக இருந்தாலும் சரி, மோளக்காரனாக இருந்தாலும் எல்லாரோடையும் நெருக்கினா பழுவேன். தெரியல ஒரு வாழைப்பழம் மட்டும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு வாழைப்பழம் மட்டும் அப்படி எடுத்து வச்சுப்பேன், பாக்கி அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்துப்பேன். அதாவது என்னென்னா ஒரு அதை சொல்கிறது பிரேமே அன்பு அப்படின்னா ஒரு கல்மிஷன் இல்லாமல் நம்மளையும் பெற்று நம்மளை யோசனை சொல்கிறாங்க, பஞ்ச பாதாகணும்னு கேட்குறாங்க, உத்தியோகம் படிக்குமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீ என்ன படிச்சிருக்க, என்ன இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த மார்க்கெல்லாம் இப்படி தான் சொல்லுவோம். சாதாரண சில சாமியார்கள் அப்படியே சொல்லுவாங்க. யாரும் சார் 100 மார்க்கு கொத்தா இருக்குன்னு நினைக்காத, சும்மா கல்லை விட்டு எரிஞ்சா வரணும், கல் விட்டால் ஒரு மாங்காய் விட்டான் அப்படி விடும் போ அப்படிப்பேன். அப்பா வீட்டு கடிச்சு ஏன் அப்படின்னா அந்த மகான்களுடைய வாக்கு இருக்க அவள் எவ்வளவு சைலண்ட்டாக இருந்து 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 அது அப்படியே மனசோட உரிய நீங்க பட்டினியாக இருந்து பாருங்க. ஒரு 40 கொஞ்ச நாள் ஆனோடனே வெவ்வேறு எண்ணங்கள் வரும், சாப்பிடாம இருக்காங்க. அது பாட்டுக்கு உட்காந்து கால் மேலே இப்படி போட்டு இப்படி இருக்கும் கோழி குஞ்ச மாதிரி உட்காந்து சார் ஏதாவது யோசனை பண்ணுறாரோ, சார் ஏதாவது யோசனையா அப்படின்னா நீ எப்போ ஒரு வேணும் தான் யோசனை, நீ எனக்கு ஒரு வேணும் தெரியும் எனக்கு அப்படி எங்கே இந்த பக்கம் போகிற அப்படின்னா இல்லை சார் நீ சைக்கிள் அந்த பக்கம் போயிட்டு வர போகிறேன். இப்போ மசாலோட போட்டுருந்தானா 2 வாங்கிட்டு வாங்க. அங்கே சாய் மேலே போடுற மசாலாவோட எனக்கு ரொம்ப வாசனையாக ஜோராக இருக்கும், நல்லா குண்டாக இருக்கும். இப்போலாம் அதை ஏன்னா ஒரு மசாலாவோட சாப்பிட்டாக்க வயர் நம்பி கொண்டு தண்ணி குடித்தாக்க சார் சொன்னார். நம்ம வாங்கிட்டு வந்த போது 4 பேர் உங்கள் மாதிரி உட்காந்துட்டுப்பா, சார்கிட்ட வடை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா வாசனை மட்டும் அடிக்கணும், எப்படி இருந்தாலும் அது வெங்காயம் இல்லையா அப்படின்னு இல்லையோ சொல்கிறார். இந்த பொட்டை தவறு அப்படின்பா. மசாலாவோட ரொம்ப நல்லா இருக்கும், பிச்சு 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 எல்லாருக்கும் கடைசியில் கொஞ்சம் கூட எடுத்துப்பா, ஒரு பருப்பு அது போட்டுப்பார், அதான் எல்லாருக்குமே கொடுத்துருவார். ரொம்ப மசாலோட சூப்பர் மசாலோட அது சொல்லுவார். அதையும் அங்கே போட்ட உடனே எடுத்துகிறான் பாரு, அப்போ சாப்பிட்டானா அதில் சேர்த்து ஜாஸ்தி சொல்லுறது சார் கொஞ்சம் குறைச்சி விட்டுருவேன். நான் சொல்கிறது வந்த வாழ்க்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் விட்டு கொடுங்க, நிறைய டேஸ்ட் கொடுத்து முடிப்பேன். அது கடைசி
காலத்துலேயும் ரொம்ப ஒரு இதாக யாரையும் டிபெண்ட் பண்ணி ஒரு கிடையாது. அதாவது ஒரு சிந்தனை எப்படி இருந்திருப்பான் அந்த பெரியவா அந்த சிவன் போன பின்பு சிவன் சமாதானே பெரியவா நடத்தினா அதுக்கு நான் போயிருந்தேன் 10 டைம். கல்யாண சுந்தர சாஸ்திரியுடைய மேனேஜ்மெண்ட்டில் முதல் அந்த சமாதானிக்கு 11 நாள் சமாதானம் ஒரு வச்சுருக்கோம். ஒரு இது மேலே காரியாக நறுக்கி கீழே இருக்கும், அது மேலே பாயப்பட்டு அது மேலே நறுக்கிருப்போம். ராத்திரி பகல் கரியாக நறுக்கிட்டே இருக்கும். ராத்திரி 3 மணிக்கு வெசல் கட்டுவான், பகல் பூரா சமாதானம் நடக்கும். அது பார்க்க சார் சொல்லுவேன், என்ன எங்கே வந்திருக்கேன், என்ன சமாதானம் தியாகம் அப்படின்ப. இப்போ 10 நாளைக்கு உங்களோட இருக்கிறதுக்கு சான்ஸ் எடுத்து சார் நாங்கள் சமாதானிக்கு போகிறேன், ஆனால் உடனே சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு. கொஞ்ச நாள் நம்ம ஜாலியாக இருக்கும், ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். எங்கே போனேன், என்ன டிஃபன் சாப்பிட்டேன் அப்படின்னா, இந்த ஹோட்டல் அப்படின்னா வெங்காயம் தான் போனேன், ரவா தோசையா என்ன சொத்து போட்டாங்கன்னா அப்படின்னா பார்க்க இது மாதிரி சாப்பிட வேண்டிய நாளில் சாப்பிடும், என்ஜாய் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். கட்டத்தை கட்டணும்னு நினைக்காத, சுகத்தை சுகம்னு நினைக்காது. இந்த சமயம் தான் சுகம் இல்லையா பட்டு போ, அதனால் ரெடி சமமாக பண்ணணும் அப்படின்னா. அதாவது ஞானிகளுக்கு தான் அந்த மாதிரி இருக்க முடியும். இது இல்லை என்ன இருக்க முடியும், சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு இருக்க முடியுமா? தெரியாதா? 2-3 ஒன்று போகிறதே ரொம்ப சிரமம். எனக்காக ஒன்று சாப்பிட்டா தானே, ஒன்று தண்ணி குடித்தா தானே. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம்? அப்புறம் 1/2 டம்ளர் ரெடிக்காது. பெரியவாளாவது ராத்திரி 1/2 டம்ளர் ஜலம் எடுத்துப்பான். மத்தியானம் மிக்சியும் போது ஒரு 1/2 டம்ளர் 2 சேர்த்து சாப்பிடுவோம். இவர் ஒன்றுமே சாப்பிட மாட்டார். சரியா சாப்பிட்டாங்க தண்ணியை குடிக்க மாட்டான். அப்படியே குடித்தாலும் கொஞ்சம் கூட உதிர்த்து குடிச்சிட்டு வரலாம். ஜாஸ்தி சூத்தம் மட்டும் சாப்பிட்றதில்ல. அப்படி ஒரு வைராக்கியமாக இருக்கிறது அப்படின்னா அது ஈஸ்வரனுடைய ஒரு அனுகிரகம் தானே. அது என்னென்னா அவள் அம்மா செஞ்ச புண்ணியம். லக்ஷ்மி மாமி இருந்தாலே அந்த அம்மாவுக்கு செஞ்ச புண்ணியம் அவள் வயிற்றில் பிறந்து 2 பேர் வேஸ்ட்டுனானா. அண்ணாக்களும் அப்படி தான், கணபதி சாஸ்திரிகளும் அப்படி தான், சாம்பு மாமாவும் அப்படி தான். எதுவும் ஒரு மரத்துக்கு வந்தாலும் ஒரு வண்டி கட்டி விருந்து கூட கேட்க மாட்டான். சரிங்களா? அப்படிதான் வருவாங்க. நான் கூப்பிட்டு ஒரு மாட்டு வண்டியில் போயிட்டு இருப்பாள். அதாவது அவளும் அந்த அந்த தன்னுடைய குடும்பம் வருமானத்துக்கு தகுந்தபடி தான் லைஃப்பை நடத்தினாலே வெளியே ஒரு பெரிய மடாதிபதினால சொத்து சம்பாதிக்கணும் அப்படின்னா பெரிய நாள் அவளாம் பிரமாதமாக இருக்கும். ஆரணம் மாதிரி வீடு கட்டி விட்டு கௌரவமாக இருக்கலாம். அவெல்லாம் அவங்க எதிர்பார்த்து இவரும் அண்ணா அந்த மாதிரி இருந்தோம். போனால் சாதத்துக்கு போனால் காரணம் திருடங்கூர் போகிறேன். இன்றைக்கி எங்கள் அம்மா சாதம் தெரியாதா, நான் 3 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அப்படின்பேன். காலம்பரம் காவேரி கேர வழியாக நடையில் விட்டாருன்னா ஒரு 6-7 மணிக்கு புறப்பட்டாருன்னா 1 மணி நேரத்தில் திருவண்ணூர் போயிடுவேன். அங்கே சாதங்கள்லாம் ஆச்சு அப்படின்னா சாப்பிட்டு விட்டுருக்கேன் அப்படின்னு சாதங்கள்லாம் ஆகும். சாதத்துக்கு இங்கே சாப்பிடுவார் சொல்லி அங்கேயும் இவ்வளோதான். திருப்பி அங்கே 2-2:30 மணி 3 மணிக்கு 4 மணிக்கு நம்மளோட சாயந்தரம் வாக்கிங் வந்துடுவேன். அதாவது இந்த இச்சூண்டு சாப்பிட்றதுக்கு நடக்க முடியுமா? அதான் வீக்கம். அதனால என்னென்னா அவருக்குன்னு ஒரு கோட்டி அவருக்கு தானாகவே வந்து சேரும். சக்கரை இருக்கிற இடத்துல எறும்பு எப்படி வந்து சேருதோ பூர்வஜன்ம சுகர்மம் பண்ணவா எல்லாருமே அந்த கோட்டிக்கு வருவான். வரவே மாட்டான். மகா மோட்டம் அந்த 2 வழியும் தண்ணி போடுற சாமியெல்லாம் வருவான். தெரியாதா? இந்த ராஜமகான் பெரிய பணக்காரன்லாம் சாக்கிட்ட போட்டோம்னா சாக்கிட்ட ரொம்ப பொய்யமாக இருப்பான். சரிட்டா, நீ போட்டு நீ அடிக்கிற தண்ணியை நீ அடி, யாருக்கேன்னு நீ பார்க்காது. சரியா? இது ஒன்றுவே ஆக்சுவலாக அவன் கர்மா குடிச்சுட்டுருக்கான், குடிக்கிட்டான். நல்லா பிராண்டி சாப்பிட்டா ஆகாரம் இருக்கும். பிராண்டி சாப்பிட்டுடுவாங்க இது ஸ்டுடியோவில். இவர் ராத்திரி என்ன பண்ணுவாருன்னா ஹோட்டல்லேருந்து கடைசி வீடு போட்டுருக்க 70-30 இட்லியை சாம்பார் விட்டு முதல் ஊற வச்சு விற்றுருப்பார் ஸ்டுடியோவில். இந்த பிறகு ராத்திரி 12 மணிக்கு அது வயிறு பகவகம் எரியும். தெரியாது. எல்லாரும் வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படிமா. சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்துடுவோம், வாயில் எடுத்துடுவோம். இவரே அதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். எல்லாம் அப்படின்னா அது எல்லாம் சமம் அப்படின்னு. எப்படி ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் ஒரு கையில் ஜவானும் ஒரு கையில் மரத்தையும் வச்சு இது பண்ணினாரோ 2 அளவுக்கு சமபாவம் ஒருங்கிறது அது பொது என்னோட பெரியவாளுடைய அனுகிரகம். சரியா? இவ்வாறு ஆனால் பெரியவா என்ன சொன்னாலும் அதே இவர் சொல்லுவார், இவர் என்ன சொன்னாலும் அதே பெரியவா சொல்லுவார். அது ஒரு இந்த லிங்க் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. அப்போல்லாம் எனக்கு புரியவே புரியாது. சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு விட்றேன், பெரியவா போட்டு புரியாதுருக்கேன். அப்படி தான் நான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தெரிஞ்சது ஞானிகளுக்கு. ஒரு தடவை ஒரு இவன் மொத்தம் அமெரிக்காலேருந்து வந்துருந்தான். அவனுடைய பிளேன் வந்து அட்லாண்டிக்கில் விழுந்து ஒரு 100 பேர் அவுட். அவன் சொந்தக்காரன் சகலாவை தான் வந்திருந்தான் இந்த இதுக்கு சிவாசானத்துக்கு. அவனை வெளியில் நிற்பது
அவனுக்கு ரொம்ப பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கான், பெரிய மனுஷன் போய் அங்கே போய் பார்த்துட்டு தண்ணியிலே அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லி உன் சகலம் வந்து சமுதிரத்தில் விழுந்து கொடுத்தான் தெரியுதா, அவனுக்கு அது என்ன கோபுரத்தில் இது விளக்கு போடுவாள், மோச தீபம் போடு அப்படின்னு மறானாதான் அவனுக்கு சமாதானம் தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தன் வரப்போகிறான் சொல்லுவேன், சாருக்கு தெரியும் இன்றைக்கி சாவு வருவோம் சரியா, வரும்போது இன்றைக்கி பொடி வாங்கிட்டு வருவானோ மாட்டானோ, கொஞ்சம் தூரம் வந்துட்டு பொடி வாங்காமல் போயிட்டோமே அப்படின்னு திருப்பி போய் ஒரு டப்பா பொடி விட்டுருப்பேன், மட்டையில் வேறு வாங்குற ஒரு சின்ன தவிர அதில் கைப்படாமல் இருக்கும், எதுனா அந்த கடையில் போட்டு கொடுப்பான். கடைசி வரைக்கும் பொடி மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சில பெரிய மகான்கள் இவாள்லாம் ஏதாவது வாங்கிட்ட ஒரு இது இருக்கும், அந்த ஒன்று நஷ்யம், இந்த பயிரை போடுறது, இந்த பொடி போடுறது, ஏதாவது ஒன்று இருக்கும். ஏன்னா அதனுடைய பேசிக்கலாக அவள் உடம்ப சரி பண்ணிக்கிறது, உடம்ப சரி பண்ணிக்கிறது. மாராட்ட சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், 110 வயசு வரைக்கும் இருந்தார். இப்போ பெரியவாள் சார் சொல்லுவார், மாராட்ட சுவாமிகளுக்கு பொடி வாங்கி கொடுக்குறா, அவருக்கு சண்முகம் பொடி எனக்கு மட்டும் அம்பாள் பொடியாக கொடுத்தாங்க. சண்முகம் பொடி ரொம்ப கரைக்க ரொம்ப காரசாரம் ஜாஸ்தி, அம்பாள் பொடி கொஞ்சம் நெய் வாசனையோடு இருக்கும். அப்படி அவர் சொல்கிறார், ஏய் அப்படின்மா நஷ்யம் சுகுனி வாங்கிட்டு வா அப்படின்பாரு. வாங்கிட்டு வந்தால் டப்பா இருந்தால் அப்படி எடுத்தாருன்னா கழிச்சு அப்படி ஒரு இழுப்பு எடுத்தாருன்னா போயிடும். அவர் இந்த ஆல் இந்தியாவை 3 ரவுண்டு எடுத்தவர் சரியா. பெரியவாளுக்கு காலாருங்குவார், அந்த தீர்த்தத்தை அப்படியே எடுத்து வச்சுப்பார். அடுத்த தினம் 3 மாதம் 6 மாதம் பெரியவாளை தரிசனம் பண்ணுற வரைக்கும் இந்த தீர்த்தத்துலேயே தீர்த்து விட்டு அதை சாப்பிட்டு அவர் பிக்ஷை பண்ணுவார், 2 ரொட்டி சாப்பிடுவார். சாப்பிட்டுருவார். அவருக்கு சண்முகம் மொழி தானே அப்படின்னா அது சுவாமிநாத இருக்கிற ஒரு சுந்தரி நெல்பொடி வரட்டுப்பொடி அது ஒரே நெடி ஜாஸ்தியாக இருக்கும் சண்முகம் மொழி. ஆனால் அம்பாள் பொடி ரொம்ப, அப்போ அம்பாள் ரத்தனம்னு ஒரு கம்பெனிக்காரன் போட்டுருந்தான் கும்பகோணத்தில் ஒரு பொடி கடை. அங்கே போனால் நம்மளை பார்த்துமே சொல்லலாம், சாருக்கு தானே அப்படின்ட்டான். ஐயாவுக்கு பொடியானே கேட்க மாட்டான், எல்லாருக்கும் சார் தான், சின்னவன் பெரியவன் பட்டால எல்லாருக்குமே சார் தான். அதனால பெரியவாளுக்கும் சார் தான், எல்லாருக்கும் ஒரே சார் தான். அதனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்ததுங்க கூப்பிட்டுங்க. 2 அளவு 3 அளவு தான் காசு. சில சமயம் காசு கொடுத்தா வாங்கி பார்த்து கொடுத்து வாங்க மாட்டான். சொல்லுவார், அவங்க பொடி கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட சும்மா வாங்கி அவங்க நாளைக்கு அவங்ககிட்ட கொடுத்துருவோம், 2 அளவு கொடுத்துருவோம் அப்படின்னு. அதாவது வேடிக்கையாகவும் இருக்கும், தமாஷாகவும் இருக்கும். நமக்கு ஃபியூச்சருக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கைடன்ஸ் வழி மாதிரி ஒரு பேசலாம். ஞானிகளும் வெறும் வேளாண்மை படிச்சதுனால ஒன்றும் வந்துடாதுறேன். ஒரு மனுஷன் சுத்தமாக மனப்பூர்வமாக ஏதோ ஒன்று, ஒரு நாய்க்குட்டியோ கோயிலுக்குட்டியோ ஏதோ ஒரு சுவாமிக்குட்டியோ பொட்டையாருக்கு தீங்கணும் அழிஞ்சோ ஒரு ஆங்கிற மாதிரி ஒருத்தன் சும்மானா மோட்டத்துக்கு போயிடலாங்க. இவனு வேதாந்தமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசுகிறேன். அப்புறம் வேதாந்தத்தினுடைய முடிவு என்ன? ஒரு தடவை பெரியவாயில வேதாந்தம் படிக்க சொன்னாங்க. அதுக்கு ஒரு சாஸ்திரியில் வச்சு பாட் அப்படின்னா நான் சொன்னேன், இத்தனை வயசாகிடுச்சு, ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் நான் வேதாந்தம் படித்தேன்னா உங்கள் சுவாமிகள் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடாது, மொட்டை மண்டையெல்லாம் உடக்கணும்னு சொல்கிறேன். என்னென்னா கோயிலில் கம்பு வச்சுட்டுருக்கா, உணவு பிடிச்சிட்டுருக்கா, பெரிய ஆடம்பரமாக இருக்கேன், அவங்க மாதிரி இருக்கணும்னு தானே எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். அதனால சுவாமிகள் செய்கிறது சரியாக இல்லை. அந்த காலத்தில் சந்திரகாந்தரா பட்டாசனையெல்லாம் விமர்சனம் பண்ணினாங்க. அது மாதிரி எல்லா சுவாமியும் ஒரு சுவாமிகளுமே சரியாக இல்லை உங்களுக்கு ஒரே. இப்போ என்னதான் பண்ண ஒரே ஒரு நான் வேதாந்தம் வேதாந்தம் படிக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டியில்லை. உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் சார வரைக்கும் உங்களுடைய ஸ்மரணையும் ஞாபகமும் எனக்கு இருக்கும். அதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு வேண்டியதில்லை. அப்போ தான் சிவானந்தர்களின்னு ஒரு புத்தகத்தை படி அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒப்புக்கி எப்படி சொன்னால் உங்கள்கிட்டலாம் ஒப்புக்கி வைக்க முடியாது, வேறு ஏன்னா நீங்கள் கொடக்கடி விஜயெல்லாம் பண்ணுவேன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மறந்து போயிடும். அதாவது என்னென்னா நான் பெரியவாடை பேசுறது ரொம்ப ஜாக்கிரதாக இருக்கும். சாருக்கிட்ட ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன், பக்கத்தையே உட்காந்துட்டு. ஏன்னா ஆமாம் என்ன சொல்கிறான், ஒரு தடவை திருவானக்காவலுக்கு பெரிய அத்வைத சபா சதஸ் நடந்தது. பெரிய பண்டிகர்கள்லாம் வந்திருந்தார், போகிறோம் சுந்தர சாஸ்திரம், ராமா சாஸ்திரம் எல்லாம் வந்திருக்கான். தீத்துக்குடி இவர் ஜெகதீஷ் சாஸ்திரம்னு ஒருத்தர், ரொம்ப சோஷலாக ரொம்ப நல்லா படுவேன். அவர் ரமணாசிரமத்தில் வெள்ளக்காரனுக்கு பாடுங்கன்னான்னு சொல்லிவிட்டு அவரை படிதாரெல்லாம் வந்து ஒதுக்கி விட்டார். அப்புறம் பின்னாடி பெரிய சீவித்த உபாசகர், அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார், கார்த்திகெல்லாம் சாப்பிடுவார். அவர் தான் இந்த எல்லாரையும் சேர்த்து அந்த பாடத்துக்கு உட்கார்றது. கொஞ்சம் எல்லோரும் மின்னி போயிட்டு இருந்தார்.
அப்புறம் சொன்னேன் சேவை சாஸ்திர ஏதோ கேட்டாருன்னா அவரும் சமஸ்கிருதத்தில் சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்தேன். அப்புறம் என்னோட கேட்டாங்க, என்ன பண்ணிட்டுருக்கா, அவனும் சதச ஆரம்பிக்கலையே, பெரியவாக உட்கார ஆரம்பித்தாச்சே அப்படின்னு. என்னென்ன பண்டிதானாம் பண்டித வரைஞானம் பாகசாலானாம் விசந்திக்கு பிரதிவசந்திக்கு கிம்காரி என்ன நாஸ்தி சொல்லிட்டேன். அர்த்தம் தெரியாது. பண்டிதானாம் பண்டித வரைஞானம் பாகசாலாம். இன்றைக்கி அவள் என்ன பண்ணுவா, 7 மணிக்கு உள்ள வந்து கொஞ்சம் மோர் வெந்நீர், அது கொஞ்சம் சுப்பு போடு, 2 ஜீரகம் போடு. இன்றைக்கி என்ன சமையல், இன்றைக்கி என்ன பிட்டையா சாம்பாரா மோர் போட்டு விட்டா, இன்றைக்கி என்ன விஷம் இப்படிலாம் கேட்போம். பண்டிதானா பாகசாலான சமயக்கட்டு விசந்தி பிரதி விசந்தி போகிறதும் வரும். இவர் போய் கேட்டுட்டு வந்தால் போகிறாதா, இவர் கேட்டு சரியா இருக்க, அவர் போய் கேட்பேன். விசந்தி பிரதி விசந்தி கிம் காரியன்னு நான் ஒரு வேலையும் இல்லை. இதுதான் சமூகத்துக்கு நாங்கள் போயிடுவோம். எங்கள் மடத்த ஆத்தான வித்வான் இருந்தார் லட்சுமி நாராயண சாஸ்திரிகள், அவர்கிட்ட போயிட்டு இந்த கேஸ் அவர்கிட்ட போனால் இந்த குடிப்பாய. அப்போதான் நான் உத்தியோகத்துக்கு 2 வருஷம் 42 நினைக்கிறேன், 1948 திருவாரூர் பேச முடியாது. குடிப்பையில் என்ன நினைச்சுட்டு புச்சத்தில் அடிக்க விடுவேன் நான் அப்படிங்க. நான் வாழை வெட்டி விட்டு வரேன். நீ என்ன சொன்ன பண்டியா எனக்கு ஒன்றும் தெரியாது சார், என்ன சொன்னேன் அதை சொல்லுங்க. அவெல்லாம் எதாவது சொல்லிட்டு இருக்கேன். கேஸ் பெரியவா வச்சு போயிட்டு பிரியா சதஸ் முடிஞ்சது. 10 மணிக்கு பெரியவா சாயந்தரம் பூஜைக்கு போக போகிறா, கூப்பிடுவனே அப்படின்னா. இன்றைக்கி எல்லாம் பண்டிதா இருக்கலாம், என்ன சமையல் என்ன சாப்பாடு அப்படின்னா சாமான் பழகு போக்குவரத்து. இன்றைக்கி நேற்றுக்கு ஜாங்கிரி, இன்றைக்கி சமாதானம் அப்படின்னா. நீ வந்து வாக்கியாசம் ரொம்ப நல்லா சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னா. ஓகே சார், என்ன சொன்னேன் சும்மா சொல்லுவேன் அப்படின்னா. சோதனை டெய்லி சாஸ்திர உங்கள் பாடமா டெய்லி சாஸ்திரனா சிஷியனை அவர் திருத்தனமாக காற்று சாப்பிட வருவார். என்னால் காற்று சாப்பிடக்கூடாது, நான் காற்று சாப்பிட ஒரு தொடர் ஒரு காபி கொடுப்பேன், மற்றவர்களுக்குலாம் பால் மாற்ற மரியாதை. இவருக்கு மட்டும் காபி ரகசியமாக வந்து எங்கிட்ட வந்து காற்று சாப்பிட்டு போவார். சரியா தைரிய சாஸ்திரம் நானா ஒரு வந்து 2-3 நாள் கூட நல்ல சிஷியனை பிடிச்சி நானா பழக்கம் பண்ணி விட்டியே. என்ன அழகாக சொல்கிறான் போகிறோம், பிராசத்தோடு வருது சொல்லு பண்டிதமா. அப்புறம் பண்டித வரையா ரொம்ப பெரிய பெரிய தொட்டதர் பெரிய பண்டிகையில் போகிற ராமா சாஸ்திரம், சுந்தர சாஸ்திரம், பாதுஷா பெரிய பெரிய சிம்மங்கள், பெரிய சாஸ்திரம், இந்த மாதிரி பண்டித வரையா என்ன பண்ணுறா. பாகசாலானா அப்படியே கேட்டு விசந்தி பிரதி விசந்தி. விசந்தி ஒருத்தர் போவார், அவர் உடனே அவர் வருவார். விசந்தி கிம்காரின்னு நான் ஒரு வேலையும் இல்லை அவருக்கு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு காகரினா இருக்க ஒரு ஆளாக ஒன்றா. அதாவது இன்றைக்கி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நேற்று மாதிரி இல்லை. நேற்று ராத்திரி அது மைசூர் ரசம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை பார்த்தீங்களா. இன்றைக்கி உலக ரசம் மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா. அதனால் பண்டிதா அதுதான் நான் நானும் ஒரு பண்டிதான் ஆனதுனால உங்களெல்லாம் சாமி ஏற்றி சொல்லி நான் பெரியாட்ட சொன்னேன். பெரியா சொன்னால் நன்னா இருப்படா, உனக்கு கவலைப்படாது, உனக்கு ஒன்றும் இது வர வேதாந்தமே வேண்டிடுவான். சிவன் தார் சொன்னார், பெரியா என்ன சொன்னால் உனக்கு அர்த்தம் புரிஞ்சுதா அப்படின்னா நீ நல்லா கண்டனம் பண்ண முடியும் தெரியுதா. அதனால் அவளோட சாஸ்திரத்தினுடைய ஒரு கடைசி முடிவு என்ன, ஈஸ்வரனே ஈஸ்வரா நீ எனக்கு தெரியாது, நீ விட்ட வழி சரியா, நீ செய்ய சொன்னே நான் செஞ்சேன். நான் ஒருத்தருக்கு விடுதல் பண்ணாலே 10ஆம் சுத்தம் போகிறேன் சரியா. அதனால் எனக்கு அதனால் நீ நல்லது செஞ்சாலும் உனக்கு தான், கெட்டது செஞ்சாலும் உனக்கு தான். எதற்கரம் பலவருஷ்டம் மாத்திராகி தரும் சாமி நம்ம முன்னாடியே இது பண்ணிக்கணும். பரமேஸ்வர வீச்சர்த்தம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏதாவது தப்பு வந்ததுன்னா கூட தப்பிச்சுக்கிறது பரமேஸ்வர வீச்சர்த்தம் சொல்லியிருக்கோம். அதனால் ஈஸ்வரனுடைய ஒரு அதுதான் அந்த வேதாந்தத்தினுடைய ஒரு அப்படின்னா அது அது எது, அதுதான் ஈஸ்வரன். அது ஆணா பெண்ணா ஒன்றும் இல்லை, உலகத்தில் எல்லாரும் ஒன்று தான் சரியா. அதனால் ஒன்று ஒரு ரோபோ விழுந்துருச்சு, அதுதான் வேறு அதுதான்டா நீ செய்யறதா ரைட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம ஐட்டம் தான் பெஸ்ட் சரியா. ஒன்று இந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இதை நெட்டு பண்ணிக்கிட்டு ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட போய் பாடம் கேட்டுக்கிட்டு அவர் கொஞ்சம் இந்த கட்டிட்டு வாம்பார், இதை பண்ணிட்டு வாம்பார், இதெல்லாம் ரொம்ப சிரமம். இது முன்னாடி ஒரு ஜபம் பண்ணணும், பாடம் முடிஞ்சது ஒரு ஜபம், இதெல்லாம் இது வேண்டியது இல்லையே. நம்ம சார்கிட்ட இந்த வேளாண் நம்ம ஜபம் ஜாலியாக உட்காந்துக்கிறோம், எல்லாம் ஒன்றும் வேண்டியது நாட் நெசசரி டோன்ட் வரி சரியா. ஈஸ்வரன் ஒன்று எல்லாரும் ஈஸ்வரன் தான் வாங்க சார் வந்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கேட்டு சாப்பிட்டேன் முடியும். நம்மளால முடிஞ்சது பொறுத்தாருக்கு என்ன சர்வீஸ் முடியலையா சிவத்து போயிட்டேன். பொறுத்தாருக்கு எழுதுனது அவன் வந்து போகணுமே அவன் ஏதாவது தூத்து சாப்பிட்டான்னு கேட்டாங்கன்னா அப்படின்னு கேட்காது அப்படின்ட்டான்
இப்போ சாப்பிட்றியான்னு கேட்டாங்கன்னா கேட்கல சார் இங்கே தான் வந்து சாப்பிட்டேன் அப்படி நினைக்காத வார்த்தை இருக்கோ இல்லையோ அதனால என்ன பண்ணால் மைல்டாக விட்டுட்டான். ஏன்னா அவனுக்கு அவன் கொண்டாடிட்ட பயமாக இருக்கும். இந்த பிராமண சாதம் வேணால் வெறும் குழம்பு வச்சு எப்படி சாதம் கொடுக்குதுன்னு இதுக்குன்னு கொடையால் போய் கறியாக வாங்கிட்டு வர முடியுமா? அது ரெண்டாவது சமையல் பண்ணால் அது சுவாரஸ்யப்படாது. முதல் சமையல் தான் நல்லா இருக்கும். அதனால அவன் நியூஸாக விட்டுட்டான். நம்ம கிட்டால் அந்த ஹோட்டலுக்கு ரொம்ப இருக்கேன் இல்லை நானும் நெல்லிவிடுவேன். சரியா எனக்கு ஒருத்தனுக்கு தான் அந்த காலத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டு பெரியவாக அலோவ் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் வந்து கேரியர் கொண்டு வந்து வைக்கிறேன். நான் 10 மணிக்கு சமையலான கேரியர் வரும் மடத்துக்கு. அதை சாப்பிட்டு டியூட்டிக்கு போவோம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அதுக்கப்புறம் சரிப்பட்டு வரல. அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். 9:30 மணிக்கு போனோம்னா சமையல் ஆகுதுமே உள்ளே போட்டுருவோம். சுப்பிரமணியம் சாப்பாடை போட்டுருவோம். அதனால் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வேறு இத்தனை பேருக்கு சாப்பாடு போடும்போது ஒருத்தன் சாப்பாடு எங்கே சாப்பிட்டாலும் பாதகம் இல்லை. பெரியவா சொல்லுவா ஒரு குடும்பம் முன்னுக்கு வரணும்னா ஒருத்தன் சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் 5 பேருக்கும் சரியாக இருக்கா இல்லை பாரு. அதனால் ஒரு தேசமே போகணும்னா ஒரு ஊரை விட்டு தான் கொடுக்க முடியும். அது மாதிரி நீ ஒருத்தன் ஹோட்டலில் சாப்பிட்டா பாதகம் சொன்னால் ஹோட்டலில் சாப்பிட்றான் உடனே கம்ப்ளைண்ட் அவனுக்கு ஹோட்டலில் சாப்பிட முடியாது. இல்லை பிட்டுன்னு ஒரு பையன் தேவையான அவர் என்ன ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் போகிறாரு குதிரை முடியல தம்முன்னு. இல்லை நம்ம மாதிரியா 4 மணி வரைக்கும் கவான்னு காமிச்சு சாப்பிட வேண்டியா இருக்குது. 8 போட்டு சாப்பிட வேண்டியா இருக்குது. அவர் ஜம்முன்னு 10 மணிக்கு வைப்பான். அவன் வந்து இந்த கேட்பான் நீ கீழே உட்காந்து சாப்பிட்டியா டேபிளில் உட்காந்து சாப்பிட்டியாருந்தான். அந்த காலத்தில் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பெரிய இது ஆரம்ப காலம். கீழே தான் உட்காந்து சாப்பிடணும். அவர் ஜோரான சாப்பாடு நமக்குலாம் அந்த மாதிரி கிடைக்கவே இல்லைதான். பெரிய தருவான். அவன் ஒருத்தர் கெட்டு போயிட்டான். அதனால அவங்களுக்குலாம் சோறு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. இல்லை 2 வருஷம் திருவண்ணூர் வருவோம். அரிசி ரொம்ப டிமாண்டு. கிராமத்தில் இருக்கிற நெல்லெல்லாம் அரிசி அரிசி விடுவோம். 8,000 கிழமை 12,000 கிழமை பண்ணினேன் 2 வருஷத்தில். சரி ஆளை கழுத்தெல்லாம் வெட்டத்துக்கெல்லாம் வந்தான். என்ன வேணா நீ பண்ணுறது ஒரு வெட்டம் பெரியவாக சாரை அன்றைக்கி ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அந்த மடத்துலேருந்து ஒரு 10 தம்பி ஒரு வந்துட்டேன். அதாவது ஈவினிங் 6 o'clock அப்படியே இருள் மையம். அப்படி வரும்போதுன்னா ஒருத்தனை வேலையை விட்டு நீக்கி அவங்களுடைய பனிஷ்மெண்ட் பண்ணிவிட்டேன். அவங்க வந்து அந்த காலத்துக்கு பெரியார் சிஷ்யம். அவன் புத்தகையை எடுத்து விட்டேன். இவரை க்ளோஸ் பண்ணி விட்டு இந்த பையனை எடுத்து விட்டேன். அதனால் வந்து விட்டோம். ரோட்டில் ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்தில் ஒரு நீள அலக்கு. அதில் அலக்கது வரணும். இப்படி வளவாக இருக்கும். அதாவது அப்படி போட்டு கொடைக்காமலுக்கு பாருங்க அது மாதிரி விட்டுடலாம். நான் எப்போதும் கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன்னா பெரிய சார் சொல்லுவேன் கொஞ்சம் கூட உன்னுடைய டிஎன்எஸை குறைச்சிக்காத. என்னம்மா அது கம்பீரமாக இருக்கு. கொஞ்சம் வளைன்னு பேசினா எதையாடி நான் ஏமாற்றிடுவேன். என்ன அப்படி கேள்வி சொல்லுவேன். கால் வந்து நின்னா யாரு காத்தேனா எந்த சமாதானம் அப்படி கேட்குறேன். பார்த்தியா எங்கேயா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மேலே மடியில் அதனால் பெடுத்துக்காக கேட்கணும்ல. வந்தானா ஒரு நிமிஷம் அவன் வெளியில் நிற்கட்டும். அதுக்கப்புறம் நீ அவனை கூப்பிடு. உடனே வந்த உடனே அவனை கூப்பிட்டுறாத. இதெல்லாம் ராத்திரிக்கு ராத்திரி விட்டான். அவன் என்ன விட்டான் முன்னாடி ஒரு தலையாரி வருவான். அவன் கம்பத்துன்னு ஓடி வருவான். பின்னாடி ஒரு ஆள் வருவான். நான் மதியம் என் சைக்கிள் வரும். அந்த காலத்தில் பிஹெச் சைக்கிள்னு ஒன்று ஸ்டாரிங் வரையில 10 கிளாஸ் சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் வரும்போது அவன் என்ன அந்த இருட்டு மைய இருட்டா அந்த வாழ்க்கை அப்படியே நீட்டினானா அந்த சைக்கிள் வர வேகத்துக்கும் இந்த அருவாவருக்கு வரத்துக்கும் நேராக என் கழுத்துக்கு லெவலாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த முன்னாடி அவன் பேர் ராஜேந்திரன் கிறிஸ்டின். அவன் தான் முன்னாடி வர சொன்னாங்க. அவன் அதை பார்த்துட்டான். பார்த்துட்டு பின்னாடி வந்த மருந்து சாமி குனி அப்படின்னு. சாமி குனின்னு சட்டு குனிய அருவாருக்கு மேலே போய் கடியை வேகம் ஓட்டுன்னு காவேரி கறி போன்ட்டான். சார் மார்க்கெட்டுக்கிட்ட வந்துட்டேன். சைக்கிள் சார் வேணும் சைக்கிள் விட்டு இறங்கி விட்டேன். சரியா நான் மடம் மாறி வரைக்கும் வருவான். அந்த டராயிட்டு சார் வரணும் உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா நான் உடனே பயம் உடம்புனா உடனே நடிப்போம். போலீஸில் கேஸ் கொடுப்பாங்க. உடனே குதிரை வண்டியை கட்டி நேராக திருவண்ணாமலை கேம்ப் வந்துட்டேன். பெரியவா பூஜை ஆகி 10 மணிக்கு வந்தால் அப்பா நான் ரொம்ப சிரமப்பட்டேன். இங்கே வந்து விட்டணும். அப்படியே கழுத்து அப்படியே ஒரு குமரன் தர மாதிரி குமரன்னு ஒருத்தான் ஒரு ராஜா. அவன் தம்பி எவ்வளோ தலையை வெட்டி கொண்டு வானானா ஒரு இவர் வந்து வாழைக்கட்டாயில் மோகம் பண்ணி அவன் மாதிரி கொண்டு கொடுத்தாங்க. ஒரு கதை சொல்லுவான் பெரியவா. ஏதோ குமரன் கதை பேர் இருக்கு. அதாவது என் அண்ணன் தலையை கொண்டு வந்தாக்க எவ்வளவு பூந்தலைன்னு சொன்னான் அந்த ராஜா. அதனால் அந்த புறவருக்கு வந்து அவரை கொள்றதுக்கு இஷ்டம் இல்லையா. அதனால் செவ்வாழை கண்மணம் கொஞ்சம் பெருசாக இருக்குமா. அதை சைஸ் பண்ணி அதை கண் பண்ணி ஒன்று விட்டுட்டானா அதை அண்ணன் தலைன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி விட்டானா பெரியவா. இந்த தலை
இப்படியே போயிட்டு ஆனால் உன்னை சாப்பிட்டு அழிச்சுட்டு போயிருப்பான், உன்னை சாப்பிட்டு அழிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. சார் எதுக்கும் வந்திருக்கா தெரியும், என்னை பார்த்தது ஒன்றுனா நான் ரோட போயிட்டேன். இல்லைன்னா அந்த ஆரம்பத்தடிக்கே வந்திருப்பாரு. இன்னும் ஒரு அரை பரவாங்க இருந்தால் அந்த இன்சிடென்ட் நடந்துறதுக்கு உடம்பு. அதான் வித்தியாசம். அதனால என்னென்னா ரோட்டில் வரும்போது ரெண்டு பேரும் நீ பாட்டுக்கு மெய் மறந்து வரக்கூடாது, சைடில் பார்த்துன்னு தான் வரும். நம்ம நீ அம்மா எவ்வளவு எத்தனை பேருக்கு நல்லது பண்ணினாலும் யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு எதிரியாக உட்காந்து நம்ம பணம் நேரத்துலாம், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா. அதனால தான் கேஸ் கொடுக்க வேணாட்டார் சார். நான் சொன்னேன் போலீஸில் கூப்பிட்டு இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு. வேணாம். அப்புறம் ஊரில் ஆள் தான் இது பண்ணி 3 நாள் கழித்து அவனை பிடிச்சி அழிச்சுன்னு வந்தான். அவருக்கு 15 நேரம் கொடுத்து நீ நம்ம சாவடி பண்ணுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டா பெரியவா. சாவடி பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் ரோட்டில் போகும்போது அவன் வாங்கியாலும் 2 பேரும் நின்று கும்பிடுவோம். எவன் கஷ்டப்பட்டதுக்கு வந்தானா அவனை நேரம் கும்பிட்டு போடுவான். அதாவது என்னன்னா, நான் அப்போ முரட்டு வயசு 24 வயசு. அப்போ எனக்கு ஒரு நல்லது கெட்டது ஒரு சட்டுன்னு புரியவே புரியாது. அதனால என்னென்னா அதை எப்படி பக்குவமாக அணைச்சி கொண்டு போகணுமோ அதை அப்பப்போ சொல்லுவேன். அப்போ நானே அங்கே வராப்பில் இருந்தேன். பெரியவா என்ன சொன்னான் வரேன், நான் கேட்டேன். பெரியவா இந்த மாதிரி கேட்டு குழைச்சேன். அப்படி பெரியவா ஊதியில் வந்து வந்துருக்கான். சரிதா இவங்க விட அதுக்கு பண்ணிட்டான். அவன் அதுனா அந்த பையனுக்கு குனின்னு சொல்ல வேண்டிய நெசசிட்டி. அவனும் பயந்துருவான் இல்லையா. அவன் என்ன சொன்னான், சாமி குனி அப்படின்னா. அவன் குனின்னு நான் டக்குன்னு குடிட்டேன். அழுவாருக்கு மேலே போய் கிடுகிடுகிடு நம்ம அதுக்கேருந்து ஒரு அரை பரவாயில்ல தான் டவுன் இது பாலக்கரை அங்கே வந்தாச்சு. இப்போ யார் காப்பாற்றினா சரி, இந்த காப்பாற்றுறதுக்கு மறுபடியும் பின்னாடி வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அதான் தெளிவா அப்படி காப்பாற்றினா. சார் என்னை எதுக்கவே கூட வந்துட்டேன். வந்து ஒரு ராத்திரி இஞ்சி வாங்கிட்டு வந்து காசு சாப்பிட்டுட்டு நான் அவனை பெரியார்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பெரியார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் காரணம். அதாவது நமக்கு என்ன கருதல் வரும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு தடவை எக்ஸாமினேஷன் போகும்போது ஒரு தடவை அந்த பாடத்தை படிச்சுட்டு போ. ஏன்னா ஃபைலாக போகக்கூடாது. அது ஃபைனல் எக்ஸாமினேஷன். அது அந்த ஒரு பாடம் அந்த பாடம் வாத்தியாரே நடத்தலை, சொல்லியும் கொடுக்கல. அதை மட்டும் சார் படிச்சுன்னு சொல்கிறாரு. சதுர மொழின்னு ஒருத்தர் வந்துடனா அவனை அந்த பாடத்தினுடைய இது சொல்லுவோம். நீ நோட்டு எடுத்து போகணும். அதுலேயே இருக்கு. தெரியல. அந்த தடவை 30 பேர் பரிசு எழுதுற நாங்கள் 2 பேர் தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம். பாக்கி பேர் ஒருத்தர் ஆன்சரே பண்ணோம். அப்புறம் அது என்ன இந்த இதில் வச்சு பாக்கி பேருக்கு பாஸ்போர்ட் அந்த பேருக்கு தப்பாக போட்டான்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவனுக்கு முன்கூட்டி தெரியுது, நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அவர்கிட்ட என்ன பண்ண முடியும், இப்போ அனுகிரகம் பண்ண வேண்டியது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற பிரார்த்தனை எசென்சியல் டேனிக் அப்படின்னு அது மாதிரி பிரார்த்தனை பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அப்படி நடக்கிறது நாராயணன் தயன் அப்படின்னு இருக்க வேண்டியதான். இல்லை சிவந்தார் மாதிரி ஒரு மனுஷன் அதை பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் அது மாதிரி ஒரு சிரிச்சு பெரிய மகான்கள்கிட்ட பேசும். மகான்களுடைய திருஷ்டி பட்டாரே போகும் அப்படின்னு சொல்லுவாள். பேசணுங்கிற விஷயமே இருக்குவாள். இது அதை விட அட்டாத்த குழந்தைய நம்ம எடுத்து கொஞ்சம் மாதிரி தாரோட ரொம்ப இதாக பண்ணும். திருவண்ணாட்டே அப்படி தான். அங்கே இந்த பூஜை சீதாராம சாஸ்திரி பையன் இப்போ ஏதோ அவனுக்கு பிரத்யேக இது அவனும் தாடி வச்சுருப்பான். சொல்கிறேன் சரிதான். அங்கே போனால் அவாத்துலேருந்து எதுவும் கொண்டு வா அப்படின்னா அந்த பரமேஸ்வரி அதிஷ்டானம் இருக்கேன் அதில் உட்காந்துருப்பேன். அங்கேருந்து அந்த கோவிலுக்கு போவோம். அது அகோர வீரபத்திரன்னு ஒரு கோவில். திரும்பி சாயந்தரம் அங்கேருந்து வருவோம். தெரியல. அங்கே உட்காந்துப்பாரு. அந்த அதிஷ்டானத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, ராத்திரி விசேஷம் என்ன பண்ணுவான், ராத்திரி ஊரை விட்டு ஒரு குடத்தில் ஜலம் வச்சு டம்ளர் வச்சுட்டு வருவான். நான் நினச்சேன் ஏதோ தூக்கம் நமக்கு தான் வைக்கிறாங்க, சார் கோர்ஸ் தான் வைக்கிறாரா அப்படின்ட்டு. ஒன்றா சார் சொன்னார், அப்படி சொல்கிறேன் அவன் மடியாக வச்சுருக்கான், அதை அப்படி தொட்டு விடாது அப்படின்னு சொன்னார். ராத்திரி 12 மணிக்கு சத்தம் கேட்கும் அந்த அதிஷ்டானத்தில். அதாவது அந்த பெரியவா யாரோ சிஷ்யாளுக்கு பாடம் சொல்கிற மாதிரி லேசாக அப்படி ஊனி கேட்கணும் அப்படின்ட்டு. அதில் 1 டம்ளர் ஜலம் குறைஞ்சிருக்கும். அந்த குடத்தில் இவ்வளோ பெரிய குடத்தில்
நிறையா இருக்கும். அதை வச்சு டம்ளரை மூடிடணும். மறுநாள் காலம்பரை பார்த்தா ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி குறைஞ்சிருக்கும். அதுதான் மறுநாள் ராத்திரி தீர்த்தம் கொடுக்குறது. இல்லாட்டிங்கன்னா அந்த சதாசிவ பிரம்மேந்திரா உட்காந்து இந்த வில்வமுறை இருக்கே அதை இது பண்ணி வைக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாநிலருக்கு யாரை விட்டு நம்மளும் பூர்வ ஜென்மத்தில் நம்ம பண்ணியிருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி அசாமிகளோட பார்க்குறதுக்கு சேர்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு இது பண்ணுவோம். அதனால் ஏ ஜென்மம் புண்ணியமோ அபிராம இந்த ஆயில் அவர் சொல்லுவார், அபிராமி எந்தையோ ஒரு நாய் இருக்கு சேர்த்தே இல்லை, பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணி என்ன நீ ஆட்கொண்டியம்மா நான் எதில் சேர்த்து அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வருது, அபிராமண்டானின்னு ஒரு புத்தகத்தில். அது மாதிரி நம்ம என்ன பண்ணிடுமோ தெரியல, இதோ இந்த ஜென்மாவில் நமக்கு ஒரு சுகர்ணமாக இங்கேயும் பெரிய நெருப்பு சரியா, இங்கே ஒரே ஜாலி, அங்கே ஒரே உஷ்ணம், இங்கே ஒரே ஹாசு. சரிங்களா? என்ன அந்த மாதிரி பொம்மநாட்டியை பார்த்துட்டு போகிறான், சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். அவன் அலங்காரம் பண்ணிட்டு போனால் ரோட்டை கூட கண்ணை மூடிட்டா போவான். அதை நீ ஒரு குத்தமாக சொல்கிறியே, என்ன சார் இந்த மாதிரி இது அவன் பொண்ணு ஜனம் எடுத்துன்னு அந்த பார்க்குறான் அப்படின்னா அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரான்? ஏன்னா அந்த பொண்ணு ஜனத்துக்கு வரான், அவன் கணம் முடிப்பாங்க. மடத்துக்கு வரத்துக்குள்ள தண்ணி எடுக்க வரோம். சில ஒவ்வொரு நாள் குழந்தைகள் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போல்லாம் தாழம்பூவை ஒரு பக்கம் பின்னி இப்படி ஒரு ரவுண்டு ஜடை போடுதான். சரிங்களா? அந்த ஜடைகளை போட்டுருந்தாக்கே 20-21 வயசுக்கு வந்துருக்கலாம் ஒரு ஸ்டைல் நட வரும். இந்த காலத்தில் மாடர்ன் டேஸில் இந்த கால் சட்டை போட்டு நடக்கிற அவர் ரோட்டில் அது மாதிரி இது வரும். அவனால் ஒதுங்கி தான் போவான். சில பசங்க யார் போகிறான் அப்படின்னு பார்ப்பான். சரியா? உடனே ஒரு பையனை நான் கண்டித்தேன். ஏன் அவனை கண்டித்தேன் சார் கேட்குறான். இல்லை சார் இந்த பையன் இந்த மாதிரி, அது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. ஏன்னா அவன் இந்த மாதிரி போனான்னா ரோட்டில் போகிற ஆம்பளைனா கண்ணை மூடிட்டு போவானா, இவன் இப்படி இருந்து படி தாண்டி குடத்தை எடுத்துதான் இவன் உள்ளே போகணும் அப்படின்னா ஒதுங்கி தான் இருப்பான். எதுக்கு வருது என்னென்ன கண்ணை மூடினா அவன் மேலே போய் இருக்க மாட்டானா, அதனால அவன் பார்த்தத்தோடு சொல்லுவேன். ஆனால் அவன் மேலே சும்மா அவனை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டேன்னு சார் கேட்பார். இல்லை ஒன்று மாமா தேவை மாமா கோச்சிங் போட்டுக்க, நீ சும்மா என்ஜாய் பண்ண சொல்லுற. அந்த ஹாஸ்யத்துலேயும் ஒரு தத்துவம் இருக்கும். சும்மா என்ஜாய் பண்ணா அவன் என்ஜாய் பண்ணுவான். ஒரு ஜென்மாந்தத்தில் ஒரு சுவர்க்கம் அவருடைய 2 வருஷம் சேர்ந்தாப்புல ஒரே இடத்துல இருந்து தெரியல, அவருடைய கல் எடுத்து கொட்டி மண் எடுத்து கொட்டி அவருடைய இட்லி சாப்பிட போய் தெரியல, பால் காப்பி சாப்பிடுவோம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, டீ சாப்பிடுறது தெரியல. அதனால குருவி 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 அது சாருக்கு இடத்துல அனுப்பிட வரும். நிலக்கடை இந்த பட்டாணி கடையில் இருக்கு பாருங்க. நாங்கள் அந்த மரத்தில் அந்த வடகோடி பிருந்தாவனம் இது இருக்கு, அதுக்கு எடுத்து ரூமில் தான் இருந்தார். நிலக்கடை பொறிப்பார் சார். இந்த மணிலா கொட்டைன்னு சொல்கிறாங்க. அது இந்த பட்டாணி கடையில் அந்த கும்பேஸ்வரன் கோவில் இதில் போடுவாங்க. சாயந்தரம் வருப்பசமாக வாசனை கமகமாகும் அந்த பட்டாணியும் அந்த இது. அது ஒரு பட்டம் காலெலாம் கொடுத்தா ஒரு பட்டம் 2 பட்டம் சாரில் அவர் ஒன்று எடுத்து போடுவார். அது பக்கத்திலே இருக்கும், அந்த நெத்துக்கு பக்கத்தில். இப்படி இருக்கும்போது இப்படி பின்னாடி போடுவார். சரி சார், அது குருவி உட்காந்துருக்கும் ஜன்னக்கா. சரி இது போட்டாலும் அது பொறிக்கிட்டு கடையில போடுவாங்க. நாங்கள் நினச்சிக்கிறது 1 கூட 2 கூட சாப்பிட பட்டம் கரைஞ்சிருந்தா சாப்பிட்டுருப்பார். நாங்கள் நினச்சிருப்போம் குருவி குருவி சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டா என்ன. ஆனால் நமக்கு மட்டும் அந்த நாளில் எனக்கு சாருக்கு கொஞ்சம் கூட இது தெரியவே இல்லை. சாப்பிட வேண்டாமா, நடக்க வேண்டாமா, ஒரு கடையில் சாப்பிட்றாரு, இன்னொன்று சாப்பிட்றாரு. சரி பொடி மட்டும் எப்படி போடுவார் அப்படின்ட்டா அந்த குருவி லைக் பண்ணுவான். ஆனால் இவர் கடலை கொடுப்பாருன்னு தெரியும். அதுக்குன்னு அந்த குருவி இருக்கும். காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி கூடும் மலையும் அது எங்கள் புத்தங்கிற மாதிரி அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் அதே நம்ம போட்டோம்னா வராது. அவா மாதிரி இருக்கிறவா போட்டால் தான் அது ரொம்ப சுவாரஸ்யமாக கிட்ட இருக்கும். ஏன்னா அவா மனசுலையும் இதை அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஒரு தடவை பர்தூருங்கிற ஊரில் பெரியவாளுக்கு பராமப்பட்டேன். ஒரு இந்த ஸ்கூலு அதுதான் பின்னாடி ஒரு குத்து இருந்திருக்கு. ஒரு பெரிய பாம்பு இந்த பழைக்கு மேலே இப்படி துணி சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் பார்த்துட்டேன். பெரிய உட்காந்து எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கேன்.
எனக்கு உடம்பு நடுங்கிறது, பெரியவாளை எழுந்துன்னு சொல்கிறதா, இத்தனை பேர் இருக்கும்போது பெரியவாளை எழுந்துருக்கோம் பாம்பு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு. என்னுடைய பதார்த்தத்தை பார்த்துட்டு பெரியவா சொன்னா, அது மஞ்சிதி போட்டிது. மஞ்சிதினா நல்லது செய்யாது. பலகை எடுக்கிறது எங்களுக்கு பயம். பெரியவா இது பதாக்கு வசதி பலகை எடுக்கணும். பாம்பு பாம்பு கிட்டா பயம், அவளுக்கு பாம்பு கிட்டா பயம் கிடையாது. பெரியவருக்கு பூனையை கண்டா பயம். பூனை வெளியில் ஏன் அப்படின்னா அதுக்கு ஜாமானம்னு பேர். அந்த பூனை பயிர் வேலைப்பட்டால் கூட அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். அது எங்கேஸ்துக்கோசரம் அது அப்படி அவளுக்கு ஒன்றும் பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாம்பு போனால் சார் நாங்கள் பாட்டுக்க கல் இது கட்டிருப்போம். பாம்பு அவர் பாட்டு அவர் போகிறா, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். காக்கா குருவி அணிப்புள்ள நாய் போடா ராஜா அப்படின்பார். நாய் ரோடு போகும், நம்ம மேலே விழுந்து போகும். எதுக்க வாழ்க்கிட்டு கும்பகோணத்தில் இறங்கினா நான் சார் போனோம்னா தெருவோட நேரம் வர நாய் அப்படி ஒதுங்கி போகும். அதாவது அதுக்கு தெரியல ஒரு அறிவு நமக்கு இல்லை. காக்கை குயிலா எல்லா இடத்துலையும் ஒரு ரொம்ப காது சொன்னாலும் ரொம்ப கேட்டுப்பேன். காது கொடுத்து இப்படி கேட்டுப்பேன். அந்த காது இப்படி தூக்கி இப்படி ஆசிப்பார். அந்த தாடியும் அந்த தலைமையும் அப்படி ஆசி, அதுலேயே எல்லாம் சரியாக போகும். அவர்கிட்ட வந்து அவருடைய அந்த ரகசியம் தேய்ச்சி தெரிஞ்சவன் அங்கே வருவான். எல்லாருமே வரமாட்டான். அங்கே வரணும்னு தோணிச்சுன்னா அவன் என்னுடைய ஜென்மாந்திர ஃப்ரெண்டு பூர்வ ஜென்மத்துக்கு கிடக்காத அவனே கடை தேற்றணும். அதனால அந்த மாதிரி ஒரு இந்த நாளில் யாராவது 30% சீரியல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால் லோகத்தில் யார் முக்கியமாக ஒரு சிலருக்கு தான் அவரை தெரியுமே வெளியே. பப்ளிசிட்டிங்கிறது கிடையவே கிடையாது. அவன் சொல்லவே கூடாது. சுவாமிகளுக்கு தம்பி யாரும் முடியாது. அவர் யார், நான் யார்? சுவாமியோட தம்பி நீ ஏன் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்பார். சுவாமிகளுக்கு தம்பி அது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பெரியவாள் கடவுளும் பெரியவாள் தம்பி அவ்வளோ அப்படின்னா நீ என்ன அப்படி சொல்கிற? அது சுவாமிகளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஊர் ஊராக அதை மட்டும் எடுத்துன்னு போகிற நம்ம பாடி எடுத்து நம்ம இருக்கோம். அதை அவருக்கு போய் நான் தம்பின்னு என்ன சொல்கிறேன்? எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் வேறு நான் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. தனியாக வேணால் சொல்லலாம். பெரியவாளுடைய பூர்வாசிரமத்தினுடைய இது அப்படின்னா பூர்வாசிரமா இந்த ஆசிரமா எல்லாம் ஒரே ஆசிரமம் தான். இது ஏன் ஆசிரமா இல்லை அது அவர் ஆசிரமம் ஒரு பதாக்கிரம். நம்ம ஆசிரமம் ரோடு போயிட்டு. அதாவது சிவன் போக்கு சித்தம் போக்கு பிடிப்பா. அவருக்கு பேரே சிவன். அவன் ஆதரவு வச்ச பேரு தான் அது பேர் சிவன் சார்னு சொல்லுவோம். கொஞ்சம் லௌகீகமாக சிவன் சார் இருக்காரா அப்படின்பா. பாக்கி நம்ம மேலே இருக்கோம், ஏய் சார் இருக்காரா அப்படின்னா சார் உள்ளே சார் இருக்காரான்னு தெரியாமல் கட்டுனா சார் இங்கே தான் இருக்காரு அப்படின்பா. சார் இங்கே தான் இருக்காரு அப்படியே போகல. அப்படி போனோம்னா ரொம்ப தந்து போடுவோம். சார் மற்றவர்கள் பேசும்போது அழகாக சிவன் சார் இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். நாங்களாம் இனிமேல் ஏய் சார் எங்கே இருக்கார் பாரு அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம். காணும் அந்த இது அப்படின்னா சிவன் சார் இங்கே இருக்காரு. அவரே சொல்கிறார் சிவன் சார் இங்கே இருக்காரு சொல்லுவாங்க. சரின்னு பார்த்தோம்னா அந்த மூலம் உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஒரு என் மாத்திரம் என்ன சொல்ல முடியும்? நம்ம ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தோம். அதனால் நமக்கு 2 பெரியவாள், இவளும் பெரியவாள் தான் அவளும் பெரியவாள். அது ராஜ சன்னியாசம், இது இந்த சன்னியாசம். 2 சன்னியாசம் ஒன்று தானே சிவபெருமன் சொல்கிறாங்க. பெரியவா சொல்லுவாள் வெள்ளக்காரன் கேட்டதுக்கு நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணக்கூடாதான்னு பான் பிரதன் கேட்டான். கோட்டு செலவுனாகிறேன் அப்படி இல்லை. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடாதான்னா இது ஒரு இன்ஸ்டியூஷன். இந்த இன்ஸ்டியூஷனுக்கு நான் ஹெட்டாக இருக்கேன். இந்த இன்ஸ்டியூஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் நீ அங்கே போ, என்னை விட உங்களுக்கு அதிகமாக நடக்கணும்னு சொன்னார். அது மாதிரி பெரியவாள் நீ அங்கே போ. சில சமயம் சொல்லிக் கொடுத்த சில கல்யாணத்துக்கு போனால் இல்லை கேட்குறேன். சார் என்ன பண்ணுறதுன்னா அவள் சொந்தக்காராக கேட்பான். நான் தொட்டவர்கிட்ட போய் இது பண்ணிக்குவோம் அப்படின்பா. சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லுவோம். பெரியவாள் சொன்னார் அப்படின்னா சாரை கேட்டுட்டு அங்கே போனான்னா கல்யாணத்துக்கு 100ங்கிற இடத்துல 200 கிடைக்கும். அது சாரை கேட்பேன். அங்கெல்லாம் போய் கேட்காத சிவன் சொத்து பலநாசம் எதுக்கு பிச்சை எடு. சரி நான் பிச்சை எடுக்க போதும். எதுக்கு கடன் வாங்கி படிக்கிறேன்? அதெல்லாம் பிச்சை எடுத்து படிக்கலாம். இன்னும் அதை மருத்துவத்தை எடுத்து கொடுக்க போகிறேன். அது சிவன் சொத்து. அதை சொத்து நம்ம ஒன்று கல்யாணம் பண்ண வேண்டியது. 10 பேரை கேடு சார் நீங்கள் ஒரு நகையை பண்ணி கொடுப்போம், இன்னொன்று பண்ணி கொடுப்போம். அப்படி கல்யாணத்தை பண்ணேன் கேட்க வேண்டாம்னு சொல்லிவிடுவேன். இதையும் மீறி போய் பெரியவாகிட்ட தான் பெரியவாக கொடுக்க வேண்டாம். தெரியுதா?
நீ கேளு, பிரார்த்தனை பண்ணு, என்ன பண்ணுற ஏதுன்னு கேளு. ஏதோ பெரியவா அடைக்கிறதுல தான் இருக்குது. எல்லாருக்கும் எப்படியும் 400-500 செலவாகும். இல்லை பவுனே 40 ரூபா 50 ரூபா இருக்கிறது. 10 பவுன் சங்கிலி கேட்குறா. இதோ பெரியவா அடைக்கிறத கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னால் பெரியவாளே 10 பவுன் கொடுத்துருவான். அதாவது எப்படி பெரியவாட்ட அதை விஞ்ஞாபனம் பண்ணணும்னு அப்படி சொல்லுவார். தெரியுமா அவன் வந்து சொல்லுவான், சார் அப்படின்னா பெரியவான்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் விஞ்ஞாபனம் பண்ணினேன், நேரத்தை விட கூட கொடுத்துருச்சு. அப்போ பெரியவா கொடுத்தாரா சிவன் சார் கொடுத்தாரா? அதாவது சிவன் சார்கிட்ட கேட்டு நீ கேளு அப்படின்றதுனால கேட்டோம் உண்டுது. நீ கேட்காதே அப்படின்னோம்னா அங்கே கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ கேட்கறது அங்கே தப்பு. அடிச்சு சொல்ல இது தப்பு, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, கரெக்டாக சொல்லலாம், வெட்டு விட்டு துண்டு. ஆனால் நமக்கு கொஞ்சம் கூட அவர் சொல்கிறதுல கோவமோ தாபமோ வரவே வராது. அதுதான் அங்கே இருக்கிறது. இன்றைக்கி உங்களெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்றுக்கு சார் வந்து சொப்பனத்தில் வந்தார். சரி அப்படின்ட்டு உடனே சரி யார் என்ன என்னமோ ஒரு சிலை மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த சிலை தானா அப்படின்னுட்டு அது அந்த சிலையை வச்சு அதையும் பார்ப்போம். என்ன என் சிலையை பார்த்து யார் நாளைக்கு ஒன்று கேட்க போகிறாரு, இன்னும் நம்ம எத்தனை நாளை எழுதிட்டுருக்கோமே, அதனால் சிவன் சாருடைய சிலையும் பார்த்துருவோம். அந்த ஆசையை தீர்த்துருவோம் சொல்லிட்டு தான் உடனே ஆஃபீஸில் பையனை கூப்பிட்டு சிவராமனுக்கு ஃபோன் பண்ணேன். வீட்டுக்கிட்ட ஏதோ சிலை வச்சுருக்காளா சுவாமிக்கு, அதை பார்த்துட்டு இன்றைக்கி அவாளையை பார்த்துட்டு வருவோம்னு எனக்கு பரவாயில்ல. அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். சரியா யாரையாவது ஒரு மகானை நினச்சிக்கணும். குருவாக இருக்கிறவங்க சக்கிலியனா கூட இருக்கலாம். மீராபாய்க்கு ஒரு குரு இருந்தான், அவன் சக்கிலியம் தெரியுதா. அவங்ககிட்ட போய் ராணியாக இருக்கிறவ போராடின்னு சொல்லிட்டு ராஜா இதுன்னு பல விதமான இது பண்ணினான். ஆனால் அவங்கள அதுக்கு தான் போனான். அதனால் அவன் என்னன்னா அவன் அந்த சக்கிலியனாக இருந்தாலும் அவன் வந்து அவனுடைய தொழிலை செய்கிறான். அதனால தொழிலாள அதனால அவனை தான் நான் குருவாக வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னான் மீராவை. அதே மாதிரி குரு எந்த ரூபத்தில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அவன் பிராத்தியனாக இருப்பான், அவன் ஒன்றுமே தெரியாமல் இருக்கான். அவனை நம்ம குருவாகவும் வச்சுருந்தோம்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரா குரு சாட்சாத் பரமன்னு குரு அந்த சொரூபத்தை விட்டு அவன் மகாபாதியாக இருந்தாலும் நமக்கு அவன் குருவாக கொடுத்தாங்கன்னா குருவனுடைய அனுகிரகம் நமக்கு கொடுத்துடும். அதனால குருவனுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே செய்யல. ஒரு வழிகாட்டி வரும். கவிதாசன் சொன்னால் குருமீனா கவுனுபத்தாவை பாட்டை படா விக்கடைய மாட்டாட்டு. அதனால குரு தான் வழி காமிக்கணும். அதனால இப்போ நமக்கு ஏதோ ஒரு குரு, அது ஒரு பெரியவாளாக இருந்தாங்க, சிவன் சாராக இருந்தாங்க, உத்தவசராக இருந்தாங்க, வழி காமிக்கிறான். சரிங்களா? அதனால நம்ம அதை நம்ம காமிக்கிற வழி நல்லதுதான். அவள் எப்படி இருந்தாலும் தரிமுகம் ரிஷிமுகம் பார்க்காதே அப்படின்னா அவள் காட்டுற வழின்னு நம்ம போயிடுவோம். அவள் நல்ல குருவாக இருக்கிறவான்னா நல்ல வழியை தான் காமிப்பாள். வெளியே சார் சொல்ல நீ கொஞ்சம் கூட யோசனை பண்ணாத, உன்னுடைய வாழ்நாளுக்கும் பிரமாதமாக இருப்பேன் சரியா அப்படின்னா. அதே மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அதே மாதிரி தான் இன்றைய வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா சார் அன்றைக்கி சொன்ன டாலி இன்னைக்கு இந்த எசன்சியலாக வேலை சரியா. அதனால் மகான்களுடைய அனுகிரகம் நமக்கு